என்றதுக்கு ஒரு கிரேட் ஒரு ரோல் மாடல் வந்து நம்மளுடைய பர்சனாலிட்டி. ஏன்னா எனக்கு அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டெடிக்கேஷன், எடுத்துக்கிட்ட விஷயத்தை ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்கணுன்றதுல பயங்கரமான ஒரு டெடிக்கேஷன் அவங்ககிட்ட. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து அவங்கள மெயின்ஸ் நல்லபடியாக எழுத வச்சுக்கிட்டு இருக்கு. ஐ எம் ஷுர் கண்டிப்பாக வந்து வித் ப்ரேயர்ஸ் ஆஃப் மெனி பீப்புள் லைக் யூ, எப்படி நம்ம வந்து மதிவதனிக்கெல்லாம் நம்மெல்லாம் சேர்ந்து ப்ரே பண்ணுறப்ப நல்ல விஷயங்கள்லாம் நடந்ததோ, நம்ம இன்னும் நிறைய பேர் நம்ம அகாடமியோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய கிரேட் பீப்புள், நிறைய பீப்புள் இந்த முறை மெயின்ஸ் எழுதியிருக்காங்க. எல்லாருமே ஒரு வெரி சூன் வந்து சர்வீஸ்க்கு போவாங்கன்ற அந்த நம்பிக்கையில் மேடம் எல்லோரும் சேர்ந்து உங்களுடைய பெரிய சக்ஸஸ்க்கு ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வாழ்த்துக்களோட நம்ம இந்த பிஎஸ்ஆர் ப்ரிலிம்ஸ் ஸ்மார்ட் ரிவிஷன் அப்படின்ற ஒரு செஷனை வந்து இன்றைக்கி இனாகுரேட் பண்ணுறோம். இந்த ப்ரிலிம்ஸ் ஸ்மார்ட் ரிவிஷனுடைய அப்ஜெக்டிவை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுத போகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் யூபிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதோடைய சப்ஜெக்டோட வெயிட்டேஜை கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு, அது ட்ரெண்டில் என்ன மாதிரியான ஸ்விங் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு, யூபிஎஸ்சி கொஸ்டின் அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்டாக இருக்கான்றதையும் அந்த ட்ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டு, பிகாஸ் நீங்கள் உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குற டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேறையாக இருக்கலாம், எக்ஸாமில் போய் கேட்குறது வேறையாக இருந்துடக்கூடாது. ஸோ இந்த லைனில் தான் நம்ம டீம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, இந்த டெஸ்ட் வந்து பக்காவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் வந்து எந்தெந்த ஏரியாவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் உங்களுடைய ஸ்டடீஸை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும், உங்களோட கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், எலிமினேஷன் டெக்னிக்கை கற்றுக்கிறதுக்கும், எலிமினேஷன் மட்டும் இல்லாமல் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, வேர்ட் ப்ளே, யூபிஎஸ்சியோட வேர்ட் ப்ளேவை கற்றுக்கிறதுக்கும் இந்த செஷன் வந்து நிச்சயமாக வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ great helpful. So I request everyone, those who are preparing for the civil service examinations, those who are preparing not only from Kingmakers IAS Academy but also the students from across the Tamil Nadu, and not only from across Tamil Nadu, even from other than Tamil Nadu, I request everyone to make use of this session, so that I am sure in case if the trend is going to repeat in the 2024 prelims, sometime your destiny will be decided by economy, because most of the time 22, 25, even 29 question it has reflected from this particular subject. 29 into 2, almost your 60 marks are assured, almost 50 to 60 marks are assured from one particular subject. So your target is to score hardly 90 to 100, not more than that. When you are targeting 90 to 100, even with the help of 2-3 subjects, it is possible. So the strategy is the one which will help you more. It will save your attempts, it will save your energy, it will save your time, it will save your money, it will save your confidence. So with these few words, I am very happy to be here, and I am sure at the end of the session you will have a different kind of orientation, and your confidence level will definitely be going up. So I wish a great success of this program, PSR Prelims Smart Revision. Okay, wish you all the best. Make use of it. Thank you. Thank you. முன்னாடி வரலாம். Thank you so much, sir. Sir? Good afternoon. யாரெல்லாம் கனவுல இருக்கதா நம்பிட்டு இருக்கீங்க? இது கனவுல நடக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க? அரை தூக்கத்தில் கிளியராக இருக்கா நான் பேசுகிறது? லாஸ்ட் வரைக்கும் கிளியராக கேட்குதா? கிளாரிட்டியாக இருக்கா? ஃபைன். ஸோ பிஃபோர் கோயிங் டு செஷன் நான் ஃபஸ்ட்டு சில விஷயம் சொல்லிடுறேன். ஐ எம் கோயிங் டு செட் த கிரவுண்ட் ரூல்ஸ். சரியா? இது வரைக்கும் ப்ரிப்ரேஷன் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுருங்க.
சரியா? யூ வில் ஆல் ஹாவ் அ பிலீஃப், நம்ம இப்படி படிக்கணும், இப்படி படித்தாதான் ஐ கேன் கிளியர் திஸ் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிலீஃப் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் வச்சுட்டு யூ ஹாவ் டு லிசன் டு கிளாஸ், நம்பர் 1. நம்பர் 2, ஐ எம் நாட் ஹியர் டு கிவ் யூ கான்செப்ட்ஸ். இங்கே வந்து ஒவ்வொரு டாப்பிக்கையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது. ஹவு டு அப்ரோச் திஸ் கொஷின் பேப்பர், அதுதான் மெயினாக ஐ எம் கோயிங் டு ஹெல்ப் யூ வித். சரியா? ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ இஸ், ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் கான்செப்டே இருக்காதா மேம் அப்படின்னா அப்படி கிடையாது. ஐ வில் எக்ஸ்பிளைன் சம் பேசிக் கான்செப்ட். பட் பெரிய விஷயம் அப்படின்னா யூ நோட் இட் டவுன், யூ கோ அண்ட் கெட் அ கிளாரிட்டி. சரியா? Why? Because I don't want to waste time now. I'm working on strategy here. This is number 2. Number 3, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சி கொஷினாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு தேவையான விஷயம் பேசிக்ஸ். புரியுதா? பேசிக்ஸ். எஸ்பெஷலி எக்கனாமியில் நான் என்னோடய கிளாஸ் ஆல்ரெடி யாராவது அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஐ வுட் ஹவ் டோல்ட் யூ, இருக்கிறதுலே ரொம்ப பேசிக்கான கொஷின் கேட்பாங்கன்னா தட் இஸ் இன் எக்கனாமிக்ஸ். புரியுதா? ரொம்ப டஃப்பாக, ரொம்ப டேட்டா ஓரியன்டாக அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. when you see those questions, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். நமக்கு எல்லாமே எக்கனாமிக்ஸ் பார்த்தா ஒரு பயம். யாருக்கெல்லாம் எக்கனாமிக்ஸ் ரொம்ப கஷ்டம் இங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்க? இன் ஜென்ரல் who all feel economics is very tough for you? No one. You all feel economics is good, then it's fine. ஜென்ரலாக பீப்புள் பிலீவ் தட் எக்கனாமிக்ஸ் இஸ் வெரி டஃப் அப்படின்னு நினைப்பாங்க. கொஷின் பேப்பர் பார்த்தோன்னா பயந்துருவாங்க. கொஷினை பார்த்துட்டு முடிவு பண்ணிவிடுவாங்க. சும்மா பார்த்த உடனே இது எனக்கு தெரியாதுன்னு முடிவு பண்ணிட்டு கொஷினை கூட ஃபுல்லாக படிக்க மாட்டாங்க. புரியுதா? தட் இஸ் வாட் மெனி பீப்புள் டூ. மெனி பிலீவ் தட் எக்கனாமிக்ஸ் இஸ் வெரி டஃப். ஏன்னா ஆர்கனைசேஷன் இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது, இந்த நம்பர் அந்த நம்பர், இவ்வளோ டெர்மினாலஜிஸ் இருக்குது, இதெல்லாம் எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா யூ ஷுட் பி நோயிங் பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட். சரியா? ஸோ வீல் பி டூயிங் அனாலிசிஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூ ஷுட் பி நோயிங் என்சிஆர்டிஸ். சரியா? யூ ஷுட் பி நோயிங் என்சிஆர்டிஸ். இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரிமோட் ஏதாவது See, first என்ன அப்படின்னா, when you are seeing the topics, when you are seeing the question, அதில் என்ன வேர்டு இருந்தாலும் first you have to find what topic it belongs to. புரியுதா? bondsன்னு இருக்கும், and then they'll be asking repo rate or some kind of different words இருக்கும். இந்த ஆர்கனைசேஷன், இந்த இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். பட் என்ன பண்ணணும்னா யூ ஷுட் கோ டு த பேசிக். ஃபஸ்ட் அது என்ன டாபிக்? அது இன்ஃப்ளேஷன் பற்றியா, இல்லை வந்து ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றியா, இல்லை அக்ரிகல்ச்சர் பற்றியா, அந்த மாதிரி யூ ஷுட் பி கோயிங் டு த பேசிக் டாபிக். புரியுதா? எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் பேசிக் டெர்மினாலஜிஸ் தேல் ஆஸ்க் யூ. அண்ட் தென் பாவர்ட்டி அலிவேஷன். பாவர்ட்டி இருந்துச்சுன்னா அதில் ஏதாவது டெர்மினாலஜிஸ் இருந்தால், பிலோ பாவர்ட்டி லைன்னா என்ன, ஏதாவது கமிட்டி ஏதாவது இருக்கா, அண்ட் தென் அதுக்கு ஏதாவது டெஃபினேஷன் இருக்கா. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் மைட் கம். புரியுதா? அடுத்தது என்ன கேட்கலாம் அப்படின்னா, ரீசெண்டாக ஏதாவது ரிப்போர்ட் ரிலீஸ் ஆயிருக்கா, நித்தி ஆயோக் ஏதாவது ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் தே வில் பி ஆஸ்கிங். புரியுதா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் விஷயம் என்ன, நம்ம ப்ரிப்பரேஷனில் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, தேவையில்லாதது நிறைய படிப்போம். we read, we get panicked, we are scared. What if some questions come from what I did not read? கரெக்டாக? அந்த பயம் யாருக்கெல்லாம் இருக்குது? நான் படிக்காததுலேருந்து கொஷின் வந்துட்டா என்ன பண்ணுறது? எஸ் ஆர் நோ இருக்குது. யூ நோ வாட் இஸ் அ ரியாலிட்டி? நோபடி கேன் ரீட் 100%. யூபிஎஸ்சியில் சிலபஸை நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா they did not understand யூபிஎஸ்சின்னு அர்த்தம். they'll just give you the lines, but அதுதான் சிலபஸ், அதோட நின்றுரும், அப்படிலாம் கிடையாது. ஸோ வாட் இஸ் அ ரியாலிட்டி இஸ் we cannot do 100%. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, we should understand what are the potential topics. யூபிஎஸ்சிக்கு என்ன தேவை, என்ன கேட்பாங்க, அதை மட்டும் தெரிஞ்சுட்டு அதை மட்டும் படிக்கணும், திரும்ப படிக்கணும். புரியுதா? ஸோ தீஸ் ஆர் தி சர்டன் டாபிக்ஸ், பேசிக் டாபிக்ஸ் ஃப்ரம் விச் த கொஷின் கேன் கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கிறீங்க, நியூஸ் பேப்பரில் படிக்கிறீங்க, எந்த மெட்டீரியலில் படிக்கிறீங்கன்னாலுமே தேவையில்லாத டாபிக்ஸ்லாம் வருது அப்படின்னா அந்த டேட்டாலாம் போட்டு மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நம்ம மைண்ட் வந்து ஒரு பேக் மாதிரி,
அந்த பேக்கில் இவ்வளோ தான் வைக்க முடியும் அப்படின்னு நம்ம உள்ளே வச்சுட்டே இருப்போம். சீக்கிரமாக எடுக்க வேண்டிய விஷயமோ என்ன தேவைப்படுமோ அதை முன்னாடி வச்சுக்கணும். கரெக்டாக நம்ம எப்போயாவது யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத கீழே வைக்கணும். நம்ம என்ன பண்ணுவோன்னா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மேலே 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 அடுக்கிக்குவோம். எக்ஸாம் ஹாலில் தேவைப்படுறப்போ அது கிடைக்காது. ஸோ நம்ம எப்படி அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறதுனா ரிவிஷன் பண்ணுறது மூலமாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு சில கான்செப்ட் எப்போவுமே மறக்காது. இட் வில் பி ஆல்வேஸ் இன்சைட் த மைண்ட். சம் டேட்டாஸ் இருக்குல்ல, நம்பர்ஸ், நேம்ஸ், பிளேஸ், இந்த WH கொஷினோட ஆன்சர்ஸ், ஹூ, வேர், வென், இந்த இதெல்லாம் சீக்கிரம் மறந்துடும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம நோட்ஸ் எடுத்துக்கணும். புரியுதா? ஃபைன். ஸோ வாட் வில் பி சீயிங், வில் பி ஸ்டார்டிங். உங்கள் கையில் எல்லாம் கொஷின் பேப்பர் இருக்கா? எஸ். Don't worry, I'll display here also. Question inge display பண்றேன். So you can see that. This is the number of questions. Listen. ஒரு நிமிஷம். This is the number of questions that has been coming. இப்போ என்ன அப்படின்னா many felt that questions கம்மியாயிட்டு போதே மேம், முன்னாடி நிறைய கேட்டாங்க கம்மியாயிட்டு போதே மேம் அப்படின்னா. Now UPSC is changing its style. ஃபஸ்ட்டெல்லாம் எக்கானமிக் கொஷின்னா எக்கானமிக் கொஷின் மாதிரியே இருக்கும். இப்போ எக்கானமிக் கொஷின்னா அது எக்கானமின்னு நம்மளுக்கு தெரியாது. It will be mixed, linked between two different topics. புரியுதா? என்வாயர்மெண்ட்டு எக்கானமி கம்பைன் பண்ணி கேட்பாங்க. ஏன்னா we are striving for sustainable development. கரெக்டாக? எக்கானமி என்வாயர்மெண்ட்டு இன்டர்லிங்க்ட். ஸோ என்னென்னா கோர் கொஷினுங்கிறது கம்மி ஆயிடுச்சு, பட் இன்டர்லிங்க்டு டாபிக்ஸ் நிறையா வந்துருச்சு. புரியுதா? சில கொஷின்ஸ்லாம் பார்த்தா எதில் சேர்க்கறதுனே தெரியாமல் many questions are there. So those questions also can be answered only when you know economics basics. புரியுதா? திஸ் இஸ் சேம் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட். எக்கனாமிக்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தே ஆர் ட்ரைங் டு செக் இஃப் யூ ஹாவ் அ டைனமிக் நாலேஜ். இவங்க யோசிக்கிறாங்களா இல்லை படித்ததை மட்டும் வந்து எழுதுகிறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காகவே கொஷின் பேப்பர் செட்டிங்கை சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ 2023 கொஷின் பேப்பர் இருந்துச்சா? யாரெல்லாம் அதை பார்த்துருக்கீங்க? 2023 கொஷின் பேப்பர் மோஸ்ட்லி. 22 கொஷின் பேப்பர் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? அது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா ஒரே மாதிரி இருந்துச்சா? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கரெக்டாக? ஸோ ஏன் அப்படின்னா கொஷின் பேப்பர் கொஷின்ஸ் எல்லாம் பெருசாக இருந்துச்சு, படிக்கிறதுக்கே டைம் போயிடுச்சு. எஸ் ஆர் நோ? கொஷின் பேப்பர் படிக்கிறதுலேயே முக்கால்வாசி டைம் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எல்லோரும் பயந்துட்டாங்க, அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர் படிக்கிறதுக்கே டைம் போயிடுச்சு. ஸோ யோசிக்கிற டைம் கம்மியாயிடுச்சு. We did not have time because everybody were panicking and everybody thought that certain questions are not answerable. அது கஷ்டம்னு முடிவு பண்ணிட்டு they just left it. புரியுதா? ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா we should know certain tricks and nuances. நான் அது ட்ரிக்ஸ்ன்னு கூட சொல்ல மாட்டேன், I'll be telling you as a strategy. ட்ரிக்குன்னா வந்து அப்படியே லைக் கண்ணை மூடிட்டு போய் எழுதுது அப்படி இல்லை. இங்கே வாட் எவர் ஐம் டெல்லிங் யூ ஹேஸ் லாஜிக். புரியுது நான் சொல்கிறது? சும்மா இந்த மாதிரி வார்த்தை வந்தாவே இது தப்பு அப்படிலாம் நான் சொல்ல வரல. தெர் இஸ் லாஜிக் ஃபார் எவ்ரி திங் அண்ட் ஐம் கோயிங் டு டெல் யூ த லாஜிக் ஆல்சோ. ஏன் அப்படின்னா அந்த லாஜிக் தெரிஞ்சதுன்னா உங்களோட கொஷின் பேப்பர் அப்ரோச்சே வேறு மாதிரி இருக்கும். சரியா? ஸோ வாட் ஐ வாண்ட் டு டெல் யூஸ், யார்கிட்டலாம் கொஷின் பேப்பர் இருக்குது? ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் கொஷின் பேப்பர் ஹியர்? ஓகே.
ஓகே ஓகே. ஓகே ஃபைன், லெட்ஸ் அவங்க வந்து கொஸ்டின் பேப்பர் யா ஐ வில் கெட். ஃபைன், 1 minute. கொஸ்டின் பேப்பர் இருக்கவங்கெல்லாம் யூ ட்ரை டு சால்வ் 5 questions. 5 questions சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஹூ ஆல் ஹேவ் கொஸ்டின் பேப்பர்? எல்லாரும் கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சா? ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எழுத போகிறேன். நியூஸ் क्वेश्चन पेपर வருது.
இது ரிசீவ் ஆகுதா கரெக்டாக? இப்படி பண்ணால் ரிசீவ் ஆகும். ஃபைன். இப்போ எல்லோரும் கொஷின் பேப்பர் தெரியுதா? யூ கேன் see here also. கேட்கல. Am I audible from this? No? சரி, இல்லை நான் இதிலே பேசிக்கிறேன். நோ ஷூஸ். ஃபைன். லிசன் கொஷின் பேப்பர் பாருங்க. சி ஃபர்ஸ்ட் கொஷின் இந்த மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் கொஷின் இருக்கு இல்லையா? லெட் ஸ்டார்ட். எவ்ரிபடி லிசன். இந்த ஸ்டேட்மெண்ட் கொஷின் இருக்கு இல்லையா? ஸோ எவ்ரிபடி பிலீவ் தட் 2023 கொஷின் பேப்பர் பேட்டர்னில் எலிமினேஷன் மெத்தட் இல்லை. That is what everybody believed. Generally, people relied on elimination method. ஏன் அப்படின்னா ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட்டுமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. Not all the question we might know all the 3 statements. So in some questions we might know all the 3 statements. Some questions we might know only 1 statement. Correcta? So with that statement we tried eliminating. 2022 varaikku it helped. You will see the transition. Once I finish 23, I'll go to 2022 questions. அதில் நீங்கள் பார்ப்பீங்க எலிமினேஷன் மெத்தட் ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் தெரியும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்கள் ஆன்சர் எடுத்துட முடியும். பட் இதில் என்னென்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரியான திங்ஸ் வந்துச்சு. பட் என்னென்னா இந்த கொஷின்ஸுமே கொஞ்சம் ஈஸியாக தான் செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஷின் வில் சி. எல்லாத்துக்கும் தெரியுது அந்த கொஷின்? ஃபர்ஸ்ட் கொஷின் just listen. In post-pandemic recent past, many central banks worldwide has carried out, sorry, the second question. Okay. So statement 1, interest income from the deposits in infrastructure investment trusts distributed to their investments is exempted from tax, but dividend is taxable. This is the statement. புரியுதா? So the statement is interest income இருக்கு அப்படின்னா that is not taxed, but dividend இருந்தா taxed. This is statement number 1. So statement number 2 is in which are recognized as borrowers under the this is Surface Act. So on reconstruction of financial assets and enforcement of security interest act. So இதுதான் question. So இந்த question என்னன்னா listen, fine. So the question என்ன அப்படின்னா even if you don't know about this trust, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை பற்றி தெரியல அப்படின்னா கூட இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை பற்றி தெரியலனா கூட you should know one thing that incomes are taxed. கரெக்டா? ஸ்பெஷலாக ஏதாவது என்ஜிஓஸ் இல்லைனா ஏதாவது சோஷியல் இஷ்யூஸ் ரிலேட்டடான ஆர்கனைசேஷனுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுகன்யா சம்ரித்தி யோஜனா பார்த்துருக்கீங்களா? அதிலலாம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு ரீசன் இருக்குது. விமென் வந்து ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விமெனுக்காக அந்த சேவிங் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தி எக்ஸம்டட் டேக்ஸ். பட் இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்கம்மை டேக்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இன்கம்மை டேக்ஸ் பண்ணாமல் இருப்பாங்களா? இந்த இதில் இருக்கிற ட்ரஸ்ட் வந்து இட் இஸ் நாட் வெரி ஸ்பெஷல் ட்ரஸ்ட், சோஷியல் ஆர்கனைசேஷன் ட்ரஸ்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். புரியுதா? ஸோ இன்கம் டேக்ஸ் பண்ணாமல் இருப்பாங்க அப்படிங்கிறதே இட்ஸ் அ கொஷனபிள் ஸ்டேட்மெண்ட். சரியா? ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஷின்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா when you are studying current affairs இந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் தனியாக. பிகாஸ் not for all schemes they will be giving tax exemptions. For very few schemes only they will be giving tax exemptions. புரியுதா? அப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கிறப்போ டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் பார்க்குறீங்க. under this section of income tax act it is exempted from taxation அப்படின்னு கொடுத்தாங்கன்னா you should note it separately. So what will happen is apart from that when you get a question you can answer it easily. இந்த taxable தானே அப்படிங்கிறதுலே you can answer statement 2 is wrong, sorry statement 1 is wrong. Statement 1 wrongங்கிறது என்ன எவ்வளோ ஆப்ஷனில் இருக்குது? I did not read statement 2, I only read statement 1. ஸ்டேட்மெண்ட் 1 ராங்குங்கிறது எவ்வளோ ஆப்ஷனில் இருக்குது? ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்கா?
Do you understand what I am telling you? Second statement நான் படிக்கல. ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் I even don't know about the trust. But I am telling you in general, taxation இல்லை அப்படிங்கிறது எதெல்லாம் இருக்கோ அதை நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கணும். Always your notes should have exceptions. எல்லாத்தையும் நோட்ஸ் எடுக்கக்கூடாது, புரியுதா? your notes should have exceptions. சின்ன டேட்டாஸ் மட்டும்தான் உங்கள் நோட்ஸில் இருக்கணும், அதை நல்லா படிச்சுக்கணும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் யூ கேன் ஜெனரலைஸ் அண்ட் ஆன்சர் அதர் கொஷின்ஸ், புரியுதா? ஸோ இஃப் யூ நோ தட் டாக்ஸஸ் ஜென்ரலாக கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ், புரியுதா? ஸோ அது இல்லை அப்படிங்கிறது வெரி ஃபியூ ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ஏதாவது சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வெரி ஃபியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதுவும் சொசைட்டி ரிலேட்டடாவோ இல்லை கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணுறாங்கன்னாவோ தே கிவ் தட் எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு ஸ்டடி தட். இது கொஷனில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். போன வருஷம் எக்கனாமிக் சர்வே படிச்சிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எஸ்பெஷலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். நீங்கள் எக்கனாமிக் சர்வே எடுத்து ஃபுல்லாக படிச்சிங்கன்னா கூட கேபெக்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு திரும்ப திரும்ப வரும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், புரியுதா? ஸோ அதனால தான் இந்த கொஷின் கேட்குறாங்க. ஸோ எக்கனாமிக் சர்வே ஏன் படிக்கணும்னு சொல்கிறேன்னா யூ வில் நோ த ட்ரெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இன் தட், புரியுதா? இதுவே இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் பற்றியே எல்லா கொஷினும் இருக்கும். பிகாஸ் தட் இயர் வி ஃபேஸ்ட், த ப்ரீவியஸ் இயர் வி ஃபேஸ்ட் வெரி பேட் இன்ஃப்ளேஷன். அந்த மாதிரி யூ ஷுட் நோ த ட்ரெண்ட் அண்ட் அதை மட்டும் எடுத்து படிக்கணும், திரும்ப திரும்ப படிக்கணும். அதே மாதிரி நோட்ஸில் எக்ஸப்ஷன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ ஐ ஒன்லி ரெட் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஐ கேம் டு தி ஆன்சர். இதில் எலிமினேஷன் மெத்தட் இருக்கா இல்லையா? Do you understand what I am telling you? So don't come to a conclusion before reading the question first. ஃபஸ்ட்டு கொஷினை ஃபுல்லாக படிச்சிடணும், புரியுதா? இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, மேம் நீங்கள் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டே படிக்கல, ஒருவேளை அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது? கரெக்டா? ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே ராங்கான ஆப்ஷன் இருக்கா? நோ. ஸோ யூ நீட் நாட் ஈவன் நோ, இட் இஸ் பெட்டர் டு ஸ்டடி பட் ஸ்டில் இட் இஸ் நாட் நீடட். ஸோ ரெண்டுமே ராங் அப்படிங்கிற ஆப்ஷன் இதில் கிடையாது, புரியுதா? ஸோ யூ நீட் நாட் வரி அபவுட் இட். ஃபைன். ஸோ கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். In the post-pandemic recent past, many central banks worldwide had carried out interest rate hikes. புரியுதா? ஸோ போஸ்ட் பேண்டமிக்கில் ரீசன்ட் பாஸ்டில் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்ஸ் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்? When do a central bank raise the interest? When there is a inflation, money flow அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ central bank tries to control the money flow and they raise the interest. சரியா? this is the first statement and in the statement is it seems very logical. கரெக்டா? போஸ்ட் பேண்டமிக்கில் எஸ்பெஷலி இன்ஃப்ளேஷன் வாஸ் வெரி ஹை. ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸ், இது ஒரு ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து எந்த சென்ட்ரல் பேங்க்கையும் அவங்க மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபேக்ட்னு எதுவுமே கொடுக்கல. கரெக்டாக? ஜென்ரலாக அவங்க அந்த கொஸ்டின்லேயே பாருங்கள், இந்த போஸ்ட் பேண்டமிக் ரீசன்ட் பாஸ்ட் மெனி சென்ட்ரல் பேங்க் வேர்ல்டு வைட் ஹேட் கேரிட் அவுட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்ஸ். ஸோ எல்லாமே ஜென்ரலான வேர்டாக இருக்குது. ஒரு ஸ்பெசிஃபிக் எந்த டைமிங்னு கொடுக்கல. இயர் கொடுத்துருக்காங்களா? இல்லை, ரீசன்ட் பாஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் சீம்ஸ் லைக் அ வெரி ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், சென்ட்ரல் பேங்க்ஸ் ஜென்ரலி அஸ்யூம். ஸோ ஜென்ரலி அஸ்யூம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜென்ரலி தே டூ சம்திங், தே அஸ்யூம் தெம் செல்ஃப் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ a very safe word. They are not giving any extreme word, they are just giving a very safe ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இட் இஸ் ரைட். புரியுதா நான் சொல்கிறது? ரொம்ப இந்த வருஷத்தில் இப்படி நடந்துச்சுன்னு கொடுக்காம ஒரு ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா there is a possibility it is right. இந்த ஆல்வேஸ், ஒன்லி அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா you should be careful. I am not telling it is always wrong. You should be careful. But usually ஜென்ரலி அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இட் இஸ் அ சேஃப் வேர்ட். புரியுதா? அதில் எந்த டேட்டாவுமே இல்லை, சேஃப் வேர்ட். கொஷினும் லாஜிக்கலாக இருக்குது அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயும் ரொம்ப ஜென்ரலான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட்லேயுமே ஜென்ரலி தே அஸ்யூம், அப்படி நினச்சிக்குவாங்க, அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க, இட் டெஃபினெட்லி ஹேப்பன்ஸ், இட் இஸ் ஆல்வேஸ் ஹேப்பனிங் அந்த மாதிரி அவங்க கொடுக்கல. ஸோ தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் டு செக் யுவர் பேசிக் நாலேஜ்.
இது உங்களுக்கு தெரியுதா, சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு செக் பண்ணுறதான கொஷின். இட் இஸ் அ வெரி ஈஸி கொஷின். இங்கே உட்காந்து ரொம்ப யோசிக்கக்கூடாது நம்ம. புரியுதா? இந்த கொஷின்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிவிட்டு we should move on to the next question. So answer is both 1 and 2 is right. ஸோ அதே மாதிரி அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்த கொஷினில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எஸ், கார்பன் மார்க்கெட்ஸ் ஆர் லைக்லி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கார்பன் மார்க்கெட்ஸ் ஆர் லைக்லி டு பி த ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைட் ஸ்ப்ரெட் டூல்ஸ் இன் த ஃபைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச். அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ அ சேஃப் வேர்ட். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, கார்பன் மார்க்கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரிசோர்ஸஸ் ஃப்ரம் ப்ரைவேட் செக்டார் டு த ஸ்டேட். இது வந்து கொஞ்சம் யோசிக்கணும். புரியுதா? ஸோ வாட் தேர் டெல்லிங் யூ இஸ் கார்பன் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர் ரிசோர்ஸஸ் ஃப்ரம் ப்ரைவேட் செக்டார் டு த ஸ்டேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா ஒரே ஒரு தான், சாவரன் க்ரீன் பாண்ட்ஸ். யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? சாவரன் க்ரீன் பாண்ட்ஸ். அதில் சாவரன் ஒரு வார்த்தை இருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற பாண்ட். கரெக்டாக? ஸோ ஜென்ரலி கார்பன் மார்க்கெட்ஸில் என்ன நடக்கும்னா, அந்த சாவரன் க்ரீன் பாண்டு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க, அண்ட் தென் யாராவது ப்ரைவேட்டாக இருக்கவங்க வாங்குவாங்க. புரியுதா? இன்னொன்று, there are so many schemes like PAT scheme இருக்கா, perform achieve and trade. You know that perform achieve and trade, carbon same, carbon வந்து நீங்கள் they will be having some limit. அந்த லிமிட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அது கம்மியாக யூஸ் பண்ணிட்டீங்க, உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கார்பன் இருக்குன்னா அதையும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். புரியுதா? தீஸ் ஆர் ஆல் கிளைமேட் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ். ஸோ இதில் என்ன அப்படின்னா, சாவரன் க்ரீன் பாண்ட்ஸே போதும் ஒரு எக்ஸாம்பிள். ப்ரைவேட் கிட்ட இருக்கிற மணியை கவர்மெண்ட் கிட்ட எஸ்பெஷலி கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் என்னென்னா, கார்பன் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர் ரிசோர்ஸஸ் ஃப்ரம் ப்ரைவேட் செக்டார் டு ஸ்டேட்லேயுமே தே ஆல்வேஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்கல. Yes or no? They did not give always. They gave, it's a very general statement. So carbon market transfer மூலமாக ப்ரைவேட் செக்டார்லேருந்து ஸ்டேட்டுக்கு ஃபண்டு போகும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். ஆப்வியஸ்லி சாவரன் க்ரீன் பாண்ட்ஸில் அதுதான் நடக்குது. யூ ஆல் நோ அபவுட் சாவரன் க்ரீன் பாண்ட்ஸ். சரி, இன் ஜென்ரல் எல்லாத்தையுமே விடுங்க. இன் ஜென்ரல் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் யூ ஹாவ் ஆல் தீஸ் டாக்ஸேஷன்ஸ். செஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, செஸ் போடுறாங்க, டாக்ஸேஷன் போடுறாங்க. அங்கெல்லாம் ரிசோர்ஸ் யார்கிட்ட போகுது? கவர்மெண்ட்டை போகுது. இன் ஜென்ரல் ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ இட் கோஸ் டு கவர்மெண்ட். ஸோ இங்கே ஸ்டேட்ஸ்ன்னு கொடுக்கல, அதுவும் ஒன்று பார்த்துக்கோங்க. ஸ்டேட்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா இட் மீன்ஸ் த 28 ஸ்டேட்ஸ். அங்கேயும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. தே ஹவ் கிவன் ஜென்ரலி ஸ்டேட். புரியுதா? அப்படின்னா தே ஆர் டாக்கிங் இன் ஜென்ரல் கவர்மெண்ட். அந்த எஸ்ஸு கூட வேரி பண்ணும். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் டெல்லிங் யூ? அங்கே ஸ்டேட்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா இட் மீன்ஸ் த 28 ஸ்டேட்ஸ். அங்கே ஸ்டேட் வெறும் ஸ்டேட் சிங்குலரில் கொடுத்துருக்காங்க, இட் மீன்ஸ் கவர்மெண்ட். புரியுதா? ஸோ கார்பன் மார்க்கெட்டில் ப்ரைவேட்லேருந்து கவர்மெண்ட் கிட்ட ரிசோர்ஸஸ் போகுது. எஸ், கவர்மெண்ட்டும் ட்ரேட் பண்ணலாம். புரியுதா? ஸோ ஒன் வேர்ட்ஸ் சேஞ்சஸ். இந்த எஸ் சேஞ்ச் பண்ணோம், அந்த ஒன்லிங்கிறது சேஞ்ச் பண்ணும். புரியுதா? ஃபைன். ஸோ ஹியர் ஆன்சர் இஸ் போத் 1 and 2 ஆர் ரைட். The fourth question பாருங்க, when one of the following which of the following activities of Reserve Bank of India is considered to be the part of sterilization? Okay. Fine. See this one, sterilization இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு கான்செப்ட் கொஷின். இங்கே வந்து நான் ட்ரிக்ஸு, கீவேர்ட்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். புரியுதா? நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கொஷின்லாம் ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கும், நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும், கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கும். அதுவும் ஒரு மேஜரான ஆப்ரேஷனாக இருந்திருக்கும். சின்ன விஷயம் அப்படிலாம் இருந்திருக்காது. மேஜரான ஆப்ரேஷனாக இருந்தால் தான் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கொஷின் கேட்பாங்க.
புரியுதா? ஃபைன். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஸ்டெரிலைசேஷனை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டக்டிங் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், ஓவர் சைட் ஆஃப் செட்டில்மெண்ட் அண்ட் பேமெண்ட் சிஸ்டம்ஸ், debt and cash management for central and state governments, regulating the functions of non-banking financial institutions. So இதில் ஆன்சர் என்னன்னா A. This is a straight question. இந்த மாதிரி கொஷனில் எல்லா கொஷின் 100 கொஷின்லையுமே ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண முடியுமா மேம் அப்படின்னா நோ. புரியுதா? சர்டன் கொஷின்ஸ் யூ கேனாட் யூஸ் ட்ரிக்ஸ், யூ ஷுட் பி நோயிங் த ஆன்சர். எல்லாத்துலேயுமே கொஷின் ஆன்சர் தெரிஞ்சிருக்கவும் முடியாது. தட் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். சம் கொஷின்ஸ் ஆர் வெரி டஃப் அண்ட் வி ஆர் நாட் ட்ரைங் ஃபார் 200 out of 200. எஸ் ஆர் நோ? ஆர் வி ட்ரைங் ஃபார் 200 out of 200? நோ. அதனால் இந்த மாதிரி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க, இல்லைனா பேனிக் ஆகாதீங்க. தட் இட் செல்ஃப் இஸ் அ பிக் ஸ்ட்ராட்டஜி தேர். உட்காந்து இதையவே யோசிச்சுட்டு பின்னாடி பேக்ரவுண்டில் போயிட்டு அடுத்த கொஷினில் யூ ஷுட் நாட் லீவ் எனி திங். புரியுதா? திஸ் அ வெரி ஸ்ட்ரெயிட் கொஷின். இதுதான் ஆன்சர். ஸ்டெரிலைசேஷன் என்ன, இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறது இட் இஸ் ஓப்பன். ஸோ இது என்ன இது அப்படின்னா என்னன்னா ஐ டெல் யூ. கண்டக்டிங் அண்ட் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் வில் பை சம் ஃபாரின் கரன்சி அசெட்ஸ். புரியுதா? அந்த ஃபாரின் கரன்சி அசெட்ஸ் வந்து சென்ட்ரல் பேங்க் அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வில் வச்சுக்கிறதுக்காக வாங்குவாங்க. அது வந்து இந்தியாவோட டொமஸ்டிக்கில் இன்ஃப்ளேஷன் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தே கண்டக்ட் திஸ் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். அவ்வளோதான். புரியுதா? வாட் இஸ் ஜென்ரலி ஸ்டெரிலைசேஷன்? இன்ஃபெக்ஷனை ரிமூவ் பண்ணுறதான ஸ்டெரிலைசேஷன். வாட் இஸ் ஸ்டெரிலைசேஷன்? தே ரிமூவ் இன்ஃபெக்ஷன். ஸோ இதில் என்ன ஸ்டெரிலைசேஷனாக இங்கே என்ன அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் யூஸ்வலி பர்ச்சேசஸ் சம் எக்ஸ்டர்னல் கரன்சிஸ் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்க்காக வாங்குவாங்க. அது வந்து இன்டர்னலாக அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. புரியுதா? ஃபைன். கோயிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். 5th question. Consider the following markets: government bond market, call money market, treasury bill market, stock market. இதில் எதெல்லாம் கேபிட்டல் மார்க்கெட்டுன்னு கேட்குறாங்க. புரியுதா? 2 விஷயம் இருக்குது, மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட். இது முந்தானேத்து டெஸ்ட் ஒன்று எழுதுனீங்களே எக்கனாமிக்ஸில், அதில் கூட இந்த கொஷின் இருந்துச்சு. சரியா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் மணி மார்க்கெட்டுன்னு கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ கேபிட்டல் மார்க்கெட் மணி மார்க்கெட்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னா டேர்ம். 2 விஷயம். டேர்ம், ஷார்ட் டேர்ம்னா மணி மார்க்கெட், லாங் டேர்ம்னா கேபிட்டல் மார்க்கெட். மணி மார்க்கெட்டில் ரிஸ்க் ஜாஸ்தி, கேபிட்டல் மார்க்கெட்டில் ரிஸ்க் கம்மி. இதுதான் மெயின். சரியா? ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டுங்கிறது லாங் டேர்ம். இன்னொன்று கேபிட்டல்னால் என்ன அர்த்தம்? வாட் இஸ் கேபிட்டல்? அசட் ஜெனரேஷனுக்காக யூஸ் பண்ணுற மணி, தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல். ஸோ இதில் அசட்னா என்னென்ன வரும் அப்படின்னா இந்த ட்ரெஷரி பில் மார்க்கெட் இருக்கு இல்லையா, யூ கேன் எலிமினேட் தட். ட்ரெஷரி பில் மார்க்கெட் இஸ் வாட் யூ வில் எலிமினேட் ஃபர்ஸ்ட். ஏன்னா ட்ரெஷரி பில் அந்த பேர்லேயே பில் இருக்குது. இட் இஸ் ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ், 1 இயர்க்கு உள்ளே தான் இருக்கும், கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ கேன் எலிமினேட் தட். ஸோ யூல் பி ஹேவிங் 3 இது கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்னென்னா கால் மணி மார்க்கெட். வாட் இஸ் கால் மணி? எஸ் எஸ், பேங்க்குக்கு வேணும்னா ஆர்பிஐ கிட்டேருந்து வாங்குவாங்க. ஸோ இமீடியட்லி ஓவர் நைட் தே கேன் கெட் இட். இட் இஸ் வெரி ஷார்ட் டேர்ம் ப்ராசஸ். ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 தான் ஆன்சர். ஓகே. ஸோ ட்ரெஷரி பில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கால் மணினா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா யூ கேன் ஆன்சர் திஸ். புரியுதா? ஃபைன். So which of the following best describes concept of small farmer large field? இது வந்து என்னன்னா I'll tell you what will happen in these kind of question. We will overthink. புரியுதா? இந்த கொஸ்டின் வந்து அவன் அப்படியே ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்குறாங்க, அதில் டைரெக்டான ஆன்சர் இருக்குது ஆப்ஷனில். யூ கேன் see that you will have a very ரொம்பலாம் யோசிக்காமல் ஸ்மால் ஃபார்மர் லார்ஜ் ஃபீல்டு அது கீழே எங்கே ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி டைரெக்டாக இருக்குது, ரொம்பலாம் யோசிக்க வேணாம் இங்கே. பட் we tend to overthink. இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபார்மர்லாம் சேர்ந்து படம்லாம் பார்த்துட்டு ஃபார்மர்லாம் சேர்ந்து லேண்டெல்லாம் கார்பரேட்டை கொடுத்துருவாங்க, அந்த மாதிரிலாம் யோசிப்போம். ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து லேண்டை பெருசாக்கிட்டு அதில் கல்டிவேட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ தட் எஃபிஷியன்சி வில் பி ஹை. ஓகே. சர்டன் கொஷின்ஸ் வேர்ட்ஸ் ஆன்சர்ஸ் ஆர் இன் த கொஷின் இட் செல்ஃப். நிறைய கொஷினில் ஆன்சர் வந்து கொஷின்லேயே இருக்கும், நம்ம ஓவர் திங்க் பண்ணுவோம். இந்த கொஷின் பார்த்தா ஆன்சர் பண்ணிட முடியுமா?
கொஷினில் என்ன இருக்கோ அப்படியே ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. ரொம்பலாம் யோசிக்கவே கூடாது இந்த கொஷினுக்கு. புரியுதா? வாட் எவர் இஸ் இந்த கொஷின் இட் வில் பி டிரெக்ட்லி இந்த ஆன்சர். ஸ்மால் ஃபார்மர் லார்ஜ் ஃபீல்ட், சின்ன ஃபார்மர்லாம் சேர்ந்து லேண்டை ஒன்றா சேர்த்து ஃபார்மிங் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆஃப் தட் த எஃபிஷியன்சி வில் பி ஹை. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. புரியுதா? ஸோ டோன்ட் ஓவர் திங்க். நான் திரும்பவும் சொல்கிறேன், எக்கனாமிக்ஸில் பேசிக் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ரொம்ப அனலிட்டிக்கலாக யோசிக்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. டோன்ட் ஓவர் திங்க். தட்ஸ் அ வெரி பிக் இஷ்யூ இன் எக்கனாமிக்ஸ் இஃப் யூ டூ. புரியுதா? எக்கனாமிக்ஸ்னு இல்லை, இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ் வென் இட் கம்ஸ் டு யூபிஎஸ்சி கொஷினில் தான் ஆன்சரே இருக்கும். கொஷினை 2 தடவை படிச்சிங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர். புரியுதா? ஃபைன். See, next question. So coming to this minimum support price question. The government of India provides minimum support price for Niger seeds. போன கிளாஸில் எம்எஸ்பி டெஸ்ட்டில் எம்எஸ்பி வரப்போ ஐ டோல்ட் யூ அ லிஸ்ட். சரியா? ஐ வென்ட் ஃபார் டிஸ்கஷன், ஒரு பேட்சுக்கு டிஸ்கஷன் போனேன். ஐ டோல்ட் யூ எம்எஸ்பியில் ஒரு லிஸ்ட் ஆஃப் இது இருக்கும், ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஐ திங்க் 24 வில் பி தேர். அந்த 24 பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் நான். நம்பர் 1. நம்பர் 2, லிசன். நம்பர் 2, இந்த உக்ரைன் கிரைசிஸ் நடந்துச்சுல்ல, அப்போ வந்து குக்கிங் ஆயில் பெரிய பிரச்சனையாச்சு. புரியுதா? ஸோ த கொஷின் ஹஸ் பீன் ஆஸ்க்ட். புரியுதா? 2 விஷயம். whenever you are seeing a question paper you should know 2 things. அந்த வருஷத்தில் என்ன பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு, அதனால் இந்தியாவில் என்ன எஃபெக்ட் ஆகுது, அதுலேருந்து தான் யூ ஷுட் கோ டு த பேசிக். புரியுதா? உக்ரைனில் குக்கிங் ஆயில் இஷ்யூ வர்றப்போ தெர் வாஸ் அ வெரி ஹை ஃப்ளக்சுவேஷன் இன் ஆயில் ப்ரைஸ் இன் இந்தியா. ஸோ அப்போ வாட் தே ஆஸ்ட் இஸ் திஸ் கொஷின் தே ஆஸ்ட். நைஜர் ஆயில் சீட் ரிலேட்டடாக கொஷின் கேட்டாங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் பாருங்கள். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் நைஜர் சீட்ஸ். இந்த நேம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நேம் ஒரு வேளை தப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது? அப்படி தப்பாக ஆகாது, பயப்படாதீங்க. சரியா? தே டோன்ட் வாண்ட் டு செக் இஃப் யூ ஆர் அ பாட்டனி ஸ்டூடெண்ட். புரியுதா? அந்த நேமில் தப்பு பண்ண மாட்டாங்க. டோன்ட் வரி அபவுட் தட். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் கிளாரிஃபிகேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. தே ஜஸ்ட் வாண்ட் யூ டு லேர்ன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. So first statement is there. Second statement, Niger is cultivated as a kharif crop. Okay? So what is a kharif crop? மான்சூனில் கல்டிவேட் பண்ணுவாங்க, வின்டரில் ரீப் பண்ணுவாங்க. That is kharif crop. Next is some tribal people in India use Niger seed for cooking oil, for cooking. The third statement ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட். புரியுதா? அது கரெக்டு. எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். அவங்க வந்து ஒரு ட்ரைபல் பீப்புளை பேரை கொடுத்து அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கன்னா தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தே செட் சம் ட்ரைபல் பீப்புள் ஆர் யூஸிங். இட்ஸ் அ வெரி ஹார்ம்லெஸ் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. புரியுதா? ஸோ யூ நீட் நாட் திங்க் அபவுட் இட். இதில் பிரச்சனை எங்கே வரும்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தான் பிரச்சனை வரும். அது கேரிஃப் கிராப்பா ராபி கிராப்பா அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை வரும். புரியுதா? திஸ் யூ ஷுட் நோ. கேரிஃப் கிராப் ஆயில் சீட்ஸ் ஆர் யூஸ்வலி present in these areas. அப்படிங்கிறது if you know you can answer this question. All the 3 statements are right. புரியுதா? ஃபஸ்ட்டு எம்எஸ்பியில் 24 இருக்கும், பிளான்ஸ் இருக்கும். அது தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. தட் இஸ் அ மஸ்ட் நோன் ஃபேக்ட். இப்போ நான் இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கணும்னு நான் சொல்கிறேன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஏன் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னா, இதை நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டா ரொம்ப கம்மியாக இருக்கும் படிக்கிறப்போ. இதை நீங்கள் நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னாவே ஆன்சர் ஈஸியாக எழுதிடலாம். இதை சுற்றி தான் கொஷின்ஸ் வரும். நான் சொல்கிறேன் இல்லையா, சில டேட்டாஸ் படித்து வச்சுக்கோங்கன்ட்டு, அதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா எலிமினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைன், டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஆல் த 3 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், கன்சிடர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் த ஃபாலோயிங் அசெட். இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க, intangible assets கேட்டிருக்காங்க. What is intangible? You can't feel it, you can't touch it and feel it. கரெக்டா? ஃபைன். ஸோ இதில் பிராண்ட் ரெகக்னிஷன், இன்வென்ட்ரி, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, மெயிலிங் லிஸ்ட் ஆஃப் கிளையன்ட்ஸ், இதில் எது டேஞ்சபிள்? இன்வென்ட்ரி இஸ் டேஞ்சபிள், ரைட்? நான் வந்து லெட்ஸ் டேக் ஐ ஹாவ் அ
ஒரு ரைஸ் மில் வச்சுருக்கேன்னு வைங்க, நான் வந்து சேவ் பண்ணி வைக்கிறேன். தட் இஸ் வாட் இஸ் இன்வென்ட்ரி, ரைட்? ஐ எம் சேவிங் இட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். ஸோ கேன் ஐ ஃபீல் தட் ரைஸ் பேக்? எஸ். ஸோ இன்வென்ட்ரி இஸ் டேஞ்சபிள். கரெக்டாக? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இன்டான்ஜிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் அந்தளவு கூட யோசிக்க வேண்டாம். இதில் எது டேஞ்சபிள், யூ கேன் டச் அண்ட் see அப்படின்னா இன்வென்ட்ரி. கரெக்டாக? இன்வென்ட்ரி மீன்ஸ் யூ ஆர் சேவிங் இட் ஃபார் த ஃபியூச்சர் யூஸ். அதுதான் இன்வென்ட்ரி. ஸோ தட் இஸ் டேஞ்சபிள். அதை தவிர மற்றதெல்லாம் இன்டான்ஜிபிள். ஸோ ஆன்சர் இஸ் ஆல் த த்ரீ. only three, not all four, only three. அந்த ஒன்லிக்கு பதிலாக ஆல் சொல்லிட்டேன், அவ்வளோதான். only 3. புரியுதா? இன்டான்ஜிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் இல்லை. இதில் இருக்கிறதுலையே இன்டான்ஜிபிள்ங்கிறது 3: பிராண்ட் ரெகக்னிஷன், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, மெயிலிங் லிஸ்ட். யூ கேனாட் ஃபீல் இட். மற்றதெல்லாம் அந்த இன்வென்ட்ரி இட் இஸ் டேஞ்சபிள், அவ்வளோதான். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் இட்? புரியுதா? ஸோ இட் இஸ் லைக் பேசிக், ரொம்ப பேசிக்கான விஷயம். இஃப் யூ நோ வாட் இஸ் டேஞ்சபிள், வாட் இஸ் இன்டான்ஜிபிள், யூ கேன் ஆன்சர் திஸ் கொஷின். ஓகே? இல்லை மேம், இன்னும் கொஞ்சம் எனக்கு கிளாரிட்டியாக வேணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று கேட்டிருக்காங்கல்ல மேம், அது என்ன மேம் அப்படின்னு கேட்டால், இன்னும் கிளாரிட்டி என்ன அப்படின்னா, பிராண்ட் ரெகக்னிஷன் வாங்கணுன்னா டு யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் ஆர் நாட்? அதுக்கு ஒரு ஆள் வைக்கணும், டிசைன் பண்ணணும். யூ ஷுட் ஸ்பெண்ட் மணி. யூ ஷுட் அப்ளை ஃபார் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். பிராண்ட் ரெகக்னிஷனும் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் தட் டிஃப்ரெண்ட், போத் ஆர் சிமிலர். சரியா? ஸோ ஃபார் ஐபி ஆல்சோ யூ நீட் டு இன்வெஸ்ட் சம்திங். மெயிலிங் லிஸ்ட் எடுத்து வைக்கணும்னா யூ ஷுட் எம்ப்ளாய் சம்மன் டு டேக் அ லிஸ்ட். கரெக்டாக? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஸோ உங்கள் கொஷின் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஃபார் ஆல் தீஸ் 4 யூ நீட் இன்வெஸ்ட்மெண்ட். டு டூ எனிதிங் இன் பிஸ்னஸ் யூ நீட் இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே கொஷின் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, டேஞ்சபிளாக இன்டான்ஜிபிளான்னு உங்களுக்கு புரியுதாங்கிறது தான் என் கொஷின். புரியுதா? ஸோ கொஷினில் என்னென்னா இன்வென்ட்ரி இஸ் டேஞ்சபிள், அது தெரிஞ்சது அப்படின்னா யூ கேன் ஆன்சர். புரியுதா? இங்கே ரொம்பவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின். இன் கண்டெக்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஸ் த டேர்ம் பீட்டா ரெஃபர்ஸ் டு. ஃபைன். See, இதுவும் என்ன அப்படின்னா, this is something you need to know the concept. புரியுதா? So this question you need to know the concept. ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா, this also should have come in newspaper. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டடான கொஷின்ஸ் இப்போ அதிகமாக வருது யூபிஎஸ்சியில். பட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அளவில் கேட்குறதில்ல. அவங்க எந்த ஸ்டாக் பெஸ்ட்டு அப்படிலாம் கேட்குறதில்ல. தேர் ஆஸ்கிங் ஹூ இஸ் ரெகுலேட்டிங் இட், ஏதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்களா, அந்த மாதிரி விஷயம், ஏதாவது மேஜர் சேஞ்ச் இருக்கா, அந்த மாதிரி தான் கேட்குறாங்களே ஒழிய மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ரேஞ்சில் கேட்குறது கிடையாது. திஸ் கொஷின் யூ ஷுட் நோ த கான்செப்ட். புரியுதா? ஆன்சர் வந்து டி. இதில் நான் மற்ற 3க்கும் சொல்லிடுறேன், என்ன நேம் சொல்லிடுறேன், யூ கேன் நோட் இட் டவுன். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் வந்து ஆர்பிட்ரேஜ். ஏ ஆப்ஷன், த ப்ராசஸ் ஆஃப் சைமல்டேனியஸ் பையிங் அண்ட் செல்லிங் வந்து ஆர்பிட்ரேஜ். 9th ஒன் அதில் பி வந்து அசட் அலோகேஷன். சி வந்து பேசிக் ரிஸ்க். அண்ட் டி இஸ் த ஆன்சர், பீட்டா. Fine. See, this 10th question is very interesting. Fine, listen. The self-help group program. See, listen to this question. தேசிங்கன்னா இங்கே ஒன்று fine, listen. Fine. See, இந்த question எல்லாரும் listen பண்ணுங்க. The self-help group program was originally initiated by State Bank of India
by providing micro credit to the financially deprived. புரியுதா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது என்ன கமர்ஷியல் பேங்க்கா இல்லையா? It is a commercial bank, right? It's a commercial bank. Do they give micro credits? Do you understand what I am telling you? Question என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மைக்ரோ கிரெடிட் கொடுத்தாங்க, ஃபினான்ஷியலி டிப்ரைவ்டுக்கு மைக்ரோ கிரெடிட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஜென்ரலாக அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா? they don't do it. ஆக்சுவலி ஆன்சர் யார் பண்ணாங்கன்னா நபார்ட் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? இந்த இடத்துல தான் நீங்கள் யோசிக்கணும், ஸ்டேட் பேங்க் இதெல்லாம் பண்ணுவாங்களா? இன் ஜென்ரல் யூ ஷுட் திங்க், இஸ் தேர் எனி தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கீம்ஸ் ஸ்டேட் பேங்க் ஹேஸ்? இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு கொடுப்பாங்க, பட் மைக்ரோ கிரெடிட் கொடுக்கறது ஃபினான்ஷியலி டிப்ரைவ்டுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா யூஸ்வலி தே டோன்ட் டூ. புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் ராங். From that you should understand it is wrong. You should think ஸ்டேட் பேங்க் இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். இது நம்ம எங்கேயாவது படிச்சிருக்கோமான்னு யோசிச்சிங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வராது. புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் இஃப் யூ ஆர் ட்ரைங் டு ரீகால் ஃப்ரம் யுவர் மெமரி யூ won't get it. ஏன்னா நிறைய டைம் நீங்கள் படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இதில் இருக்கிற நிறையா கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிருக்கவே முடியாது. பட் ஐம் டெல்லிங் யூ இன் ஜென்ரல் கொஷினை பார்த்து எப்படி ஆன்சர் எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா யூஸ்வலி டஸ் நாட் டூ தீஸ் கைண்ட் ஆஃப் மைக்ரோ கிரெடிட் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ். சரியா? அதுவும் இல்லாமல் இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரிஜினலி இனிஷியேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் நபார்ட் பண்ணுவாங்க. புரியுதா? பிகாஸ் வாட் இஸ் யர் ஃபங்க்ஷன்? அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அதுதான் உங்களோட ஃபங்க்ஷன், அந்த பேர்லேயே இருக்குது. புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Answer is மற்ற ரெண்டும் கரெக்ட். In SHG all members of a group take responsibility for a loan that an individual member takes. That is right. And regional rural banks and scheduled commercial banks support SHGs. That is right. Support okay. பட் இதில் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, அவங்க தான் ஸ்டார்ட்டே பண்ணாங்க, மைக்ரோ கிரெடிட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் யூ ஷுட் திங்க் யூஸ்வலி விச் பேங்க் டஸ் தீஸ் திங்ஸ். இல்லைனா எஸ்பிஐ பண்ணுவாங்களா? உங்களுக்கு எந்த பேங்க்குன்னு தெரியலனா கூட எஸ்பிஐ பண்ண மாட்டாங்கங்கிறது உங்களுக்கு தெரியணும். புரியுதா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து ஜென்ரலி 11th கொஸ்டின். எல்லாரும் கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சா? எத்தனை பேருக்கு இன்னும் வரல? ஓகே ஃபைன். ஸோ 11th கொஸ்டினில் listen to this. Heavy industries la fertilizer plants, oil refineries, steel plants. Green hydrogen is expected to play a significant role in decarbonizing how many of the above? என்ன ஆன்சரா இருக்கும்? All the above. புரியுதா? ஸோ கொஸ்டின் வந்து இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின், ரொம்ப ஓவர் திங்க். இந்த மாதிரியான அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின் வருது இல்லையா, இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்லாம் வந்து யூபிஎஸ்சி வாண்ட்ஸ் யூ டு நோ, அதுக்காக இந்த கொஸ்டின்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. தீஸ் ஆர் ஆல் த அபவ் இஸ் த மோஸ்ட்லி ரைட் ஆன்சர். சரியா? ஏதாவது 1-2 இடத்துல மாறும், அதுவுமே யூ கேன் ஃபைண்ட் இட். அந்த மாதிரி தான் இருக்குமே வழியா, இட் won't be very tough. It is a very simple question. சரியா? நெக்ஸ்ட். in the 12th question la statement 1, India accounts for 3.2% of global export of goods. Fine. The economic survey நான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸை நீங்கள் படிக்கணும்னா யூ ஷுட் ஸ்டடி எக்கனாமிக் சர்வே பட்ஜெட். புரியுதா? அதுவுமே ஃபுல்லாக படிக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் படித்தா போதும். ஃபுல் பட்ஜெட்டே நான் உட்காந்து நீங்கள் ஜிஸ்ட்டு கூட படிக்க வேணாம். பட்ஜெட்டெல்லாம் வந்து சம் நியூஸ் சேனல்ஸ் வில் ரிலீஸ் த ஜிஸ்ட், அதனால் உட்காந்து கேட்டிங்கனாவே போதும். யூ நீட் நாட் ஈவன் ஸ்டடி இட். புரியுதா? பட்ஜெட்டில் வந்து எதையோ ஒன்று திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா அது பொட்டென்ஷியல் டாபிக்னு அர்த்தம். அதுலேருந்து கொஷின் கண்டிப்பாக வரும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அதே மாதிரி எக்கனாமிக் சர்வேலையுமே சில டேட்டா யூ ஷுட் ஆல்வேஸ் நோ. Some data from economic survey you should always know. What are those data? You should understand one thing. Prelims பொறுத்த வரைக்கும் they'll ask success stories. நம்ம டாப்பில் இருக்கோம்,
ஃபஸ்ட்டில் இருக்கோம், இது நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம்லாம். இந்த மாதிரி ரைஸில் கல்டிவேஷன், ரைஸ் எக்ஸ்போர்ட்டில் யார் ஃபஸ்ட்டுன்னு ஒரு கொஷின் கேட்டாங்க. ஆன்சர் இந்தியா. புரியுதா? அந்த மாதிரி நல்லா பண்ணிகிட்ருக்கிற கொஷின் எல்லாமே தே லாஸ்க் இன் ப்ரிலிம்ஸ். கொஞ்சம் சேஞ்ச் கொண்டு வரணும், இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னா தே லாஸ்க் இன் மெயின்ஸ். கிரிட்டிக்கலி அனலைஸ், சொல்யூஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி மெயின்ஸில் கேட்பாங்க. ஸோ எக்கனாமிக் சர்வேல நல்லா பண்ணியிருக்கோம், இது இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அதுலேயுமே குளோபல் ட்ரேடில் நம்ம எங்கே இருக்கோம், நம்ம ஜிடிபி என்ன ஜிடிபி, அதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கா, புரியுதா? இன்னொன்று இப்போ பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் எது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லை அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுது. நான் சொன்னேன்ல கேபெக்ஸ் சொன்னேன்னா. ஸோ உங்களுக்கு கொஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாகவே கொஷின் வந்திருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாக. ஸ்டாக் மார்க்கெட்டு, தட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். Fine. And then they asked first in the trust question கேட்டிருந்தாங்களா. So these kind of questions will come and you can analyze this when you understand the trend. So சில டேட்டா எக்கனாமிக் சர்வேல நம்ம குளோபல் லெவலில் எந்த the number of GDP, டாப் மோஸ்ட் ஜிடிபியில் எந்த லிஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம எத்தனாவது பிக் எக்கானமி, 5th, 4th? Yes, and we surpassed who? We surpassed Japan. சரியா? ஸோ இந்த மாதிரியான என்ன பர்சன்டேஜ் ஜிடிபி என்ன நோட் பண்ணிக்கோங்க. காதலே கேட்டு மனசுலேயே வச்சுக்குவேன்னு நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கஷ்டம். எல்லாருக்குமே ஷார்ட் டேர்ம் மெமரி தான் ஃபேக்ட் பொறுத்த வரைக்கும். புரியுதா? யூ ஷுட் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் இட். இந்த நம்பரு பேரெல்லாம் ஞாபகம் இருக்காது, எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப படிங்க. இன்னொன்று எங்கேயாவது எழுதி வைக்கணுங்கிறதுக்காக அங்கங்கே எழுதி வச்சிடாதீங்க, ஒரே ஒரு நோட்டில் எழுதுங்க. ஃபேக்ட் நோட்டுன்னு போட்டு தயவு செஞ்சு எழுதுங்க. This is my personal experience I am telling you. I once believed that I am very intelligent. I will remember everything I listen to and I forget things. Exam hall question paper பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எனக்கு தெரியும், இந்த கொஸ்டின் எனக்கு தெரியும்னு உட்காந்துருப்பீங்க, ஆனால் ஆன்சர் வரவே வராது. ஏன் அப்படின்னா நான் சொன்னது தான், பேக்கில் முன்னாடி வைக்கணும், அப்போ தான் சீக்கிரம் கிடைக்கும் எக்ஸாம் ஹாலில். புரியுதா? ஏன்னா எக்ஸாம் ஹாலில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, டைம் லிமிட். அந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் ஆன்சர் எழுதணும். அங்கே தான் அதுதான் பிரச்சனை. அங்கே உட்காந்துட்டு தெரிஞ்ச டேட்டாவே நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அனலிட்டிக்கல் கொஷின் கஷ்டமாயிடும். புரியுதா? நான் இதை ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா குளோபல் லெவலில் ட்ரேட் நம்ம என்ன பர்சன்டேஜில் இருக்கோம் அப்படின்ட்டு எக்ஸாக்ட் நம்பர் தெரியலனாலும் ரேஞ்ச் உங்களுக்கு தெரியணும். புரியுதா? சில நம்பர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஜிடிபியே இருந்தால் கூட 6.5, 6 அதில் கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க. 6.5 இருக்குது அப்படின்னா 6ன்னு கேட்டு இது தப்பு அப்படிலாம் உங்களை அப்படிலாம் வந்து டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. இந்த 6.5க்கு பதிலாக 15ன்னு போடுவாங்க, இல்லைன்னா 20ன்னு போடுவாங்க. புரியுதா? ஸோ மெஜாரிட்டி மைனாரிட்டி இல்லைனா எந்த ரேஞ்சில் இருக்கும், சிங்கிள் டிஜிட்டில் இருக்கமா டபுள் டிஜிட்டில் இருக்கமா அதாவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் 1.7% தான் குளோபல் ட்ரேடில். We are not 3.2%. We have only 1.7% in terms of global exports. புரியுதா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் மெனி லோக்கல் கம்பெனிஸ் அண்ட் சம் ஃபாரின் கம்பெனிஸ், இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் இருக்குல்ல, பிஎல்ஐ, இந்த பிஎல்ஐ இஸ் கரெக்ட். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார் ஆத்ம நிர்பர் பாரத் இருக்குல்ல, அதை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம நல்லா ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த இன்சென்டிவ் இருக்கும். திஸ் ஹஸ் கம் டு மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருக்குது, எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்குமே முக்கால்வாசி இருக்குது இதுக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, பட் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு தான் தப்பு. அது 1.7%, நாட் 3.7%. சரியா? ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் டேட்டா எக்கனாமிக் சர்வேல இருக்கும். எக்கனாமிக் சர்வேல நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராஜெக்டில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து இந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது, அதெல்லாம் படிக்க வேண்டாம். யூ நீட் நாட் நோ ஆல் தோஸ் திங்ஸ், பட் யூ ஷுட் நோ வாட் இஸ் அவர் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய லிஸ்ட் ஆஃப் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் இதில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துட்ருப்பாங்க. அதை எல்லாத்தையும் உட்காந்து மனப்பாடம் பண்ண வேணாம். அதில் எதில் மெஜாரிட்டியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். புரியுதா? அது கேட்பாங்க. திஸ் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் இஸ் வேர் வி ஹாவ் இன்வெஸ்டட் இன் மேஜர்
அது கேட்பாங்க. ஜிடிபி என்ன பர்சன்டேஜ் கேட்பாங்க. க்ரோ ஆயிருக்கா இறங்கியிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இன்னொன்று எக்கனாமி பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட்லி ரைஸ்ட், ஷார்ப்லி ரைஸ்ட், கான்ஸ்டன்ட்லி ஃபெல் டவுன் ஃபார் லாஸ்ட் 5 years அதெல்லாம் இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு மோஸ்ட்லி. புரியுதா? ஸோ ஏன் அப்படின்னா எக்கானமி ஆல்வேஸ் வில் ஃப்ளக்சுவேட். அதான எக்கானமி வந்து கான்ஸ்டன்ட் ரைஸ்லையோ கான்ஸ்டன்ட் ஃபால்லையோ இருக்காது. இட் வில் ஃப்ளக்சுவேட் டியூ டு சம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கான்ஸ்டன்ட் ரைஸ் கான்ஸ்டன்ட் ஃபால் அப்படிலாம் இருந்தால் யூ ஷுட் பி கேர்ஃபுல். தெர் இஸ் அ ஹை பாசிபிலிட்டி தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஆனால் ஒருவேளை எக்கனாமிக் சர்வேல இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் கடந்த 5 வருஷமாக நம்ம அதிகமாக சேல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு எங்கேயாவது கொடுத்துருந்தாங்கன்னா தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதா நான் சொல்கிறது? Because UPSC will know that one person is standing somewhere before the mic and telling the students Constantine வந்தா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு UPSCக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எங்கேயாவது கணக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு லாஸ்ட் 5 yearsஸாக சுகர் கேனோட பர்ச்சேஸ் சேல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஏதாவது டேட்டா வந்தால் உடனே எடுத்து அதை கொஸ்டினாக மாற்றிடுவாங்க. தட்ஸ் வை ஐம் டெல்லிங் யூ வெரி ரேர்லி இட் ஹேப்பன்ஸ். ஸோ அந்த மாதிரி எக்கனாமிக் சர்வேல எங்கேயாவது பாஸ்ட் 3 yearsஸாக வி ஆர் இன் ரைஸ், பாஸ்ட் 3 yearsஸாக வி ஆர் இன் ஃபால், அந்த மாதிரி ஏதாவது கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற வேர்டு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உடனே பிடிச்சி உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. புரியுதா? பிகாஸ் மோஸ்ட்லி இட் இஸ் ராங். பட் ஏதாவது எக்ஸப்ஷன் இருந்துச்சுன்னா யூ ஷுட் நோ தோஸ் எக்ஸப்ஷன்ஸ். அவ்வளோதான். புரியுதா? கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். According to micro, small and medium enterprises development, the medium enterprises are those with investments in plant and machinery between 15 crore and 25 crore. புரியுதா? ஃபைன். இந்த மாதிரி அவங்க தேவையில்லாமல் ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. ஏன் இவங்க தேவையில்லாமல் இங்கே நம்பர் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல யூ ஷுட் திங்க் ட்வைஸ். புரியுதா? யூ ஷுட் திங்க் ட்வைஸ் இஃப் திஸ் நம்பர் இஸ் ரைட் ஆர் நாட். இன்னொன்று, போன கிளாஸில் இந்த டெஸ்ட் டிஸ்கஷனில் ஐ டோல்ட் யூ இந்த மைக்ரோ மீடியம் ஸ்மாலோட கெப்பாசிட்டி என்னன்னு எழுதி வச்சுக்கோங்க, கேட்பாங்கன்னு நான் சொன்னேன். ஓகேயா? இந்த மைக்ரோனா எவ்வளோ ஐ டெல் யூ, நோட் இட் டவுன். மைக்ரோனா கேபிட்டல் 1 crore. மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்னால் கேபிட்டல் 1 crore, டேர்ன் ஓவர் 5 crores. Capital is 1 crore, turnover is 5 crores. Small அப்படின்னா capital is not exceeding 10 crores, capital is not exceeding 10 crores, turnover is 50 crores. Mediumனா not exceeding 50 crores, turnover is 250 crores. சரியா? have you all noted down? இதில் கேபிட்டல் பெருசாக இருக்கா டேர்ன் ஓவர் பெருசாக இருக்கா? யூபிஎஸ்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்வாப் பண்ணி கொடுப்பாங்க. புரியுதா? நெக்ஸ்ட் இயரில் மேபி தே மைட் ஆஸ்க் யூ அ கொஸ்டின், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸில் கேபிட்டல் 50 crore, டேர்ன் ஓவர் 10 crore கொடுப்பாங்க. யூ ஷுட் நோ தட் டேர்ன் ஓவர் இஸ் ஆல்வேஸ் ஹையர் தென் த கேபிட்டல். அதை தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் யூபிஎஸ்சி லைக்ஸ் ஸ்வாப்பிங். புரியுதா நான் சொல்கிறது? 2 டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. நம்ம இன்னொரு கொஸ்டின் கூட பார்ப்போம். இந்த நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸாக நிறைய பார்ப்போம். ஜென்ரலாக லிசன், யூபிஎஸ்சி லைக்ஸ் ஸ்வாப்பிங். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டெஃபினேஷனை மாற்றிடுவாங்க. மாற்றிட்டு இது கரெக்டானு கேட்பாங்க. இந்த ஸ்வாப்பிங் இஸ் லைக் காமன் ட்ரிக் யூபிஎஸ்சி யூஸ் டு கன்ஃபியூஸ் யூ. புரியுதா? அப்போ ஃப்யூச்சரில் ஒரு கொஷனில் டேர்ன் ஓவரும் கொடுக்குறாங்க கேபிட்டலும் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்பர் தெரியுதோ இல்லையோ டேர்ன் ஓவர் பெருசாக இருக்கா கேபிட்டல் சின்னதாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை மாற்றி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஈவன் தோ யூ டோன்ட் நோ த நம்பர் யூ கேன் எஸ்கேப் தேர். புரியுதா நான் சொல்கிறது? யூபிஎஸ்சி ஆல்வேஸ் யூசஸ் திஸ் ட்ரிக் ஆஃப் ஸ்வாப்பிங் ஆஃப் தி டேட்டாஸ். புரியுதா? ஃபைன். ஸோ இது எஸ், நெட்வொர்த்தும் கேபிட்டலும் ஒன்று கிடையாது. நோ, நாட் ஒன். கேபிட்டல் இஸ் வாட் யூ யூஸ் டு ஸ்டார்ட் இட். உங்களோட அசெட் என்ன இருக்குது அதெல்லாம் கேபிட்டல். ஸோ நெட்வொர்த் இஸ் டிஃப்ரெண்ட். அதில் கெயின்ஸ் ஆட் ஆகும், ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே ஆட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ வித் ரெஃபரன்ஸ் 14th கொஸ்டின்.
See, listen, yes? Huh? 13 question. Answer கேக்குறீங்களா? Okay, listen. See, all bank loans to the micro, small and medium enterprises qualify under the priority sector. தப்பு. ஏன் அப்படின்னா all loans கொடுத்துருக்காங்க. கரெக்டா? all loans கிடையாது. priority sectorக்கு லிஸ்ட் இருக்கு. Not all loans will qualify under 13 question சொல்லிட்டு இருக்கேன். 13 question B second statement சொல்லிட்டு இருக்கேன். All bank loans to micro, small and medium enterprises qualify under the priority sector னு கொடுத்துருக்காங்க இல்லையா? கிடையாது. priority sectorக்குன்னு சில லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் தென் சோஷியல் ஜஸ்டிஸ் ரிலேட்டடானது, ரினியூவபிள் எனர்ஜி, அந்த மாதிரி இந்த பிஏபிலே போனீங்கன்னா இருக்கும். வாட் இஸ் அ ப்ரையாரிட்டி செக்டர் லிஸ்ட்னு இருக்கும். ஸோ இதில் ஆல் லோன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, தட் இஸ் ராங். தெர் இஸ் அ க்ரைட்டீரியா ஃபார் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ப்ரையாரிட்டி செக்டருக்கு க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ இதில் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ராங், நெய்தர் 1 nor 2. தட் இஸ் த ஆன்சர். ஓகே. See, when UPSC is giving you a number, புரியுதா, UPSC is giving you a number அப்படின்னா there is a high possibility it is wrong. Think twice and answer. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நம்பர் பார்த்தோமா, 1.7% பதிலாக 3.2 கொடுத்துருந்தாங்க. So when they are giving you a number, it means that they are checking you whether you know or not. The high possibilities they'll give you wrong. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடனே தப்புன்னு போடுங்கன்னு நான் சொல்லலை, உட்காந்து யோசிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். Think twice before you answer. புரியுதா? There are certain numbers you might not answer. It is okay. But at least range ஆவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டபுள் டிஜிட்டா, சிங்கிள் டிஜிட்டா அப்படிங்கிற மாதிரி ரேஞ்ச் ஆவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிஸ். It is possible to make payments in digital currency without using US dollar or SWIFT system. சரியா? So second statement பாருங்க, digital currency can be distributed with condition program into it such as time frame for spending it. இது என்ன அப்படின்னா, first of all central bank digital currency அப்படிங்கிறது அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கரெக்டாக 2022 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்படின்னாவே we should know that it will definitely be a question. அதில் டவுட்டே கிடையாது. சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்போ தான் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் அது பிளாக் செயின் டெக்னாலஜி. வாட் ஐ எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வாஸ், சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியும் கிரிப்டோ கரன்சியும் ஒன்றுன்னு கேட்பாங்கன்னு நான் நினச்சேன். பட் they did not ask that question. They asked a different question. But I knew for sure that சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி CBDC கண்டிப்பாக வரும்னு எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா இட் இஸ் அ ரெவல்யூஷன். இந்த கொஸ்டின் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பெரிய விஷயம் ரெவல்யூஷன் நடந்திருக்கு அப்படின்னா இட் வில் பி ஆஸ்ட். புரியுதா? ஏன் இதில் ரெவல்யூஷன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இப்போ நம்ம பண்ணுற யூபிஐ டிரான்சாக்ஷனும் அது கேஷும் ஈக்குவலண்ட். கரெக்டாக? யூ வில் ஹாவ் கேஷ், யூ வில் டெபாசிட் இன் யுவர் அக்கௌண்ட் அண்ட் தென் இட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட். பட் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படியே வேறு. இட்ஸ் அ பிளாக் செயின் டெக்னாலஜி. உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அதில் யூ வில் பி ஹேவிங் அது வந்து கேஷாகவே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. யூ ஷுட் பி யூஸிங் இட் அஸ் டிஜிட்டல் கரன்சி ஒன்லி. இன்னொன்று பிளாக் செயின் டெக்னாலஜி அதில் யூஸ் பண்ணியிருக்கோம், which is very similar to cryptocurrency. பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது சென்ட்ரலி கண்ட்ரோல்டு பை RBI ஆர் எனி சென்ட்ரல் பேங்க். பட் கிரிப்டோ கரன்சியை யாருமே கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. தெர் இஸ் நோ ஒன் ரெகுலேட்டிங் மெக்கானிசம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சிக்கு ஹை டிமாண்ட் இருந்தனால தான் சென்ட்ரல் பேங்க் வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா ரெகுலேட்டட் கரன்சி இருந்தால் மட்டும்தான் யூ கேன் கண்ட்ரோல் த எக்கானமி. அன்ரெகுலேட்டட் கரன்சி உள்ளே வந்தால் எக்கானமியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே மைண்ட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் தென் டெரர் ஃபினான்சிங் நடந்துட்டால் என்ன பண்ணுறது, இல்லீகல் ஆக்டிவிட்டி நடந்தால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக சென்ட்ரல் பேங்க் brought this CBCD. சரியா? டிஜிட்டல் கரன்சி கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இட் இஸ் பாசிபிள் டு மேக் பேமெண்ட்ஸ் இன் அ டிஜிட்டல் கரன்சி வித்தவுட் யூஸிங் US டாலர் ஆர் ஸ்விஃப்ட் சிஸ்டம். தட் இஸ் ரைட். சரியா? இங்கே US டாலரோ ஸ்விஃப்ட் சிஸ்டமோ தேவையில்லை அப்படிங்கிறது ஓகே. இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். சரியா? சிம்பிளாக ஒரே ஒரு கொஷினை, இந்த டிமானிட்டைசேஷன் பண்ணாங்களா இல்லையா கேஷில், அந்த மாதிரி இதில் பண்ண முடியுமா பண்ண முடியாதா? ஆக்சுவலி இதில் ஈஸி, அதை விட இதில் ஈஸி. கரெக்டாக? திடீர்னு ஒரு நாள் இந்த கரன்சிலாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு டிக்ளேர் பண்ண முடியுமா பண்ண முடியாதா? பண்ண முடியும். எஸ் ஆர் நோ? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இல்லையா?
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி இருந்துச்சுன்னா அதை ப்ரோக்ராம் பண்ணிடலாம், அந்த சென்ட்ரல் பேங்க் ப்ரோக்ராம் பண்ணிடலாம், அதை டெஸ்ட்ராய் பண்ணிடலாம், டைம் லிமிட் கொடுத்து இதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் பாசிபிள் ஆர் நாட்? Possible. One more reality is, it is anything is possible by central bank when it comes to money. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. When it comes to money, சென்ட்ரல் பேங்க் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். திடீர்னு இன்னைக்கு இந்த நோட் இல்லை நீங்கள் திருப்பி கொடுங்கன்னா நம்ம கொடுத்து தான் ஆகணும். We cannot question central bank. 2 தடவை கொஸ்டின் பண்ண முடிஞ்சுதா? டிமானிட்டைசேஷன் நடந்துச்சா இல்லை? இப்போ 2000 rupees கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 100 and 500 சேஞ்ச் பண்ணாங்க. Did we do anything? Can we do anything? No. The reality is, if central bank decides something related to money, it is possible. அதே மாதிரி அவங்க டைம் லிமிட் கொடுத்து இதுக்குள்ளே தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா that is also possible. புரியுதா? And when it comes to digital currency, it is even more possible. ஜென்ரலாக ஒரே ஒரு ப்ரோக்ராம் பண்ணால் போதும், the validity will end. புரியுதா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023 முடிஞ்சது. 23 கம்பேர் பண்ணுறப்போ 22 will be very very different. சரியா? 22ல you will be having so many elimination method. இதுக்கப்புறம் என்னன்னா, I'll give you certain keywords. நான் இப்போ சொன்னல ஜென்ரலாக இருக்குது, ஜென்ரலி, யூஸ்வலி அண்ட் தென் லைக்லி, அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு சேஃபான வேர்ட். தெர் இஸ் அ ஹை பாசிபிலிட்டி. சம் ட்ரைப்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கல்ல, இந்த சம் அப்படிங்கிறதெல்லாம் ஹை பாசிபிலிட்டி, நடந்துக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். ஸோ த ஆன்சர் இஸ் யூஸ்வலி கரெக்ட். நான் அங்கே இல்லை, இங்கேயும் இல்லையா? ஹூ ஆல் டோன்ட் ஹேவ்? Fine. See, listen. When you study about any international organization, இப்படியே நான் எல்லா கிளாஸுமே நிறையா டைம் இது சொல்லியிருக்கேன். When you study about any organization, international organization மட்டும் கிடையாது, it can be any organization, government organizationாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்க்கு போயிட்டு அந்த அபவுட் அஸ் அப்படின்னு ஒரு இருக்கும். 3 லைன் தான் இருக்கும், ரொம்பலாம் தரமாட்டாங்க, பக்கமாக யாருமே தரமாட்டாங்க. எல்லாத்தையும் வந்துருச்சா? சரி வச்சுருங்க, we'll get it later. Everybody got this side also? Yes? Fine. Open to 2022 question open பண்ணுங்க. Fine, listen. See, when it comes to international organization, நீங்கள் பக்கமாக படிப்பீங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, அதோட ஆர்கன்ஸ் யார், இப்போ யார் ஹெட்டுலேருந்து எல்லாமே படிப்பீங்க. அந்த 3 லைன் மட்டும் படிக்க மாட்டோம் யாருமே. புரியுதா? அது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கே போங்க. அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அந்த அபவுட் அஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு 3 லைன் 4 லைன் தான் மேக்ஸிமம் இருக்கும். அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, அவங்களோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருப்பாங்க அவங்கள பற்றி. அப்படிங்க, புரியுதா? அதை தயவு செஞ்சு படித்து வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, லிசன், ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, there will be some organization who gives fund. அவங்க வந்து மணி ஹேண்டில் பண்ணுவாங்க, ஃபண்டு கொடுப்பாங்க, லோன் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சில ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. புரியுதா? சில ஆர்கனைசேஷன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. அவங்க ஃபண்டு தர மாட்டாங்க, ரிப்போர்ட்டெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க பெருசாக, பட் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? Shall I give you example? Global Environment Facility கேள்விப்பட்டிருக்கீங்களா? Global Environment Facilityன்னு ஒன்று இருக்குது. அவங்க யாருன்னா, அவங்க வேலையை ஃபண்டு கொடுக்கறதான். இந்த UNFCCC, UNCBD, UNCCD இவங்க எல்லாத்துக்கும் ஃபண்டிங்கே இவங்க தான். அவங்க ஃபண்டு கொடுப்பாங்க. அவங்களோட வேலையே என்வாயர்மெண்ட் ஃபெசிலிட்டி, they give funds. புரியுதா? இந்த UNFCCC ஆர் UNCBDல என்னென்னா கன்வென்ஷன்ஸ். அவங்க ஆர்கனைசேஷனே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் அ கன்வென்ஷன். அது அப்படின்னா என்ன கன்வென்ஷன், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதில் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி இருப்பாங்க, எல்லாம் சேர்ந்து பேசுவாங்க. ஸோ தே ஆர் நாட் ஆர்கனைசேஷன் ஆஸ் சச், தே ஆர் கன்வென்ஷன், தே ஆர் மீட்டிங்ஸ், தே டிசைட் சம்திங், தே பிரிங் ப்ரோட்டோகால்ஸ், தே பிரிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். கரெக்டாக? அதில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க யாருன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் என்வாயர்மெண்ட் ப்ரோக்ராம் UNEP யாருன்னா ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க.
நான் வந்து என்வாயர்மெண்ட்லேயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். GEF குளோபல் என்வாயர்மெண்ட் ஃபெசிலிட்டி ஃபண்டு தருவாங்க, UNEP ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, IPCC ரிப்போர்ட் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, அவங்க ப்ராஜெக்டே பண்ண மாட்டாங்க. IPCCயோட வேலைன்னா ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. புரியுதா? இதை ஏன் நான் படிக்க சொன்னேன் அப்படின்னா, ஒரு வேளை கொஸ்டினில் இந்த ப்ராஜெக்டை யார் பண்ணாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா UNDPயோ IPCCயோ வந்து எலிமினேட் பண்ணிடலாமா? ஏன்னா அவங்க ப்ராஜெக்ட் பண்ண மாட்டாங்க. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுதா? Why I'm telling you to go and read the about us section is every organization will have one unique function, they only do that. புரியுதா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்களா, ஃபண்டு கொடுப்பாங்களா, கன்வென்ஷன்ஸ் போடுவாங்களா, இல்லைனா அவங்க ரிப்போர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்களா, இல்லைனா மற்ற ஆர்கனைசேஷனை ஒன்றா சேர்த்துறாங்களா? புரியுதா? அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. வாட் இஸ் தேர் யூனிக் ஃபங்க்ஷன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே யூ கேன் ஆன்சர், யூ கேன் எலிமினேட் மெஜாரிட்டி ஆஃப் கொஷின். இதில் பாருங்கள், இந்த கொஷினில் பாருங்கள், ரேபிட் ஃபினான்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ரேபிட் கிரெடிட் ஃபெசிலிட்டி ஆர் ரிலேட்டட் டு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லெண்டிங். அவங்களே சொல்லிட்டாங்க ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லெண்டிங் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை எலிமினேட் பண்ணலாம்னா UNFCCC எலிமினேட் பண்ணிடலாமா? வாட் ஐ டோல் யூ, தேர் கன்வென்ஷன்ஸ், they bring parties together, conference of parties together, they are a platform for discussion. So அது இருக்காது. So you can remove that. இன்னொன்று ரேபிட் ஃபினான்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட், ரேபிட் கிரெடிட் ஃபெசிலிட்டி, இது ரெண்டும் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா IMFோட போய் அபோட்டஸ் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தேர் ஃபங்க்ஷன்? வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் IMF? Balance of payment crisis. Okay. Then monetary na enna? Money related. Money stable-ஆ வச்சுக்கணும். ஒரு எக்கானமி மணியை ஸ்டேபிளாக வச்சுக்கணும். மணி ஸ்டேபிளாக வைக்கல அப்படின்னா this organization will help. அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து அந்த there is a depreciation, very high depreciation in that economy-ஆ இருக்கலாம். This IMF will help them. That is their function. சரியா? ஸோ இதில் என்னென்னா இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், வேர்ல்டு பேங்க், இது ரெண்டுக்குமே என்ன ஃபங்க்ஷன் பார்த்துக்கணும். திஸ் வேர்ல்டு பேங்க், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் வேர்ல்டு பேங்க் அப்படின்னா they have 5 organs in them. சரியா? ஸோ அந்த 5 organs என்னென்ன அப்படின்னு you go and study. அதில் IB இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டும் இருக்குது. அது இல்லாமல் நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது. யூ கோ அண்ட் ரீட் தட். புரியுதா? இந்த ரேபிட் ஃபினான்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட், ரேபிட் கிரெடிட் ஃபெசிலிட்டி, இது ரெண்டுமே வந்து IMF கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறது when you read about this about us படிச்சிங்கனாவே you will know. That's why I'm telling you, read those 3 lines. When you read those 3 lines you will get very good clarity. அதை விட்டுட்டு நீங்கள் அந்த ஆர்கனைசேஷன் எங்கே இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, எதுவுமே நீங்கள் படிக்கவே தேவையில்லை. புரியுதா? பிகாஸ் ஈவன் தோ they give you 3 statements. லெட்ஸ் டேக் ஒரு கொஸ்டினில் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, லெட்ஸ் சே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. பட் அந்த யூனிக் ஃபங்க்ஷனை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த யூனிக் ஃபங்க்ஷனை பற்றி ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்கனாவே ஆக்சுவலி யூ வில் கெட் ஆன்சர். அதனால தான் அந்த 3 லைனை படிங்கன்னு சொல்கிறேன். புரியுதா? ஃபைன். நெக்ஸ்ட் இஸ் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐ திங்க் யூ டிஸ்கஸ்ட் இன் லாஸ்ட் கிளாஸ். இந்த டெஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? த சேம் கொஸ்டின். ஸோ ஐ எம் ஸ்கிப்பிங் தட். See, third question பாருங்கள். தேர்ட் கொஸ்டினில் எலிமினேஷன் மெத்தட் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். லிசன், இந்த இன்ஃப்ளேஷன் எப்படி நடக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? we all discussed once I guess. ஸோ இதில் என்னென்னா whenever you are seeing inflation related questions you should think immediately one thing. when you are seeing a statement, இந்த ஸ்டேட்மெண்ட் நடந்தால் எக்கானமியில் மணி ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுமா குறையுமா, இதுதான் உங்கள் மைண்டில் ஒரு கொஷினாக இருக்கணும். நீங்கள் மற்ற எதுவுமே யோசிக்க வேண்டாம். புரியுதா? if this happens, if the economy will have high money flow or low money flow, first statement படிங்க.
If inflation is too high, the Reserve Bank of India is likely to buy government securities. சரியா? ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்குவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்துருச்சுனாவே ஆர்பிஐ வில் டேக் ஆல் த மணி ஃப்ரம் த மார்க்கெட். மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா மணியும் அவங்க வாங்கிக்குவாங்க. அதுதான் இன்ஃப்ளேஷன் வந்தால் ஆர்பிஐ பண்ணுற விஷயம். அதுக்கு நிறைய இருக்குது. ரெப்போ ரேட் இருக்குது, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இருக்குது, எம்சிஎல்ஆர், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், அதெல்லாம் நிறையா இருக்குது. யூ ரீட் தட். ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ வாட் ஆர்பிஐ வில் டூ வென் இன்ஃப்ளேஷன் அக்கர்ஸ். உங்ககிட்ட கையில் காசு இருந்தால் தானே நீ செலவு பண்ணுவ, நீ காசை என்கிட்ட கொடு அப்படின்னு ஆர்பிஐ வாங்கிக்குவாங்க. லிசன், திஸ் இஸ் வாட் ஆர்பிஐ டஸ் வென் இன்ஃப்ளேஷன் டேக்ஸ் பிளேஸ். உன்கிட்ட காசு இருந்தால் நீ செலவு பண்ணிடுவேங்கிறதுக்காக அவங்க வாங்கிடுவாங்க. ஸோ அந்த வாங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஸ்டார்ட் கெட்டிங் மனி ஃப்ரம் பீப்புள் இன் வேரியஸ் வேஸ். புரியுதா? ஒருவேளை ஆர்பிஐ கவர்மெண்ட் செக்யூரிட்டி வாங்குறாங்கன்னா காசை கொடுத்துட்டு வாங்குவாங்க. தட் இஸ் ஹவ் வி பர்ச்சேஸ் திங்ஸ், ரைட்? ஸோ வென் ஆர்பிஐ கிவ்ஸ் மணி அவுட் சைட், இட் வில் இன்க்ரீஸ் த இன்ஃப்ளேஷன். கரெக்டா? ஸோ இது இவ்வளோதான். நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இது மணி சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுமா கம்மி பண்ணுமா? ஆர்பிஐலேருந்து மணி வெளியே போகுதா, ஆர்பிஐக்குள்ளே மணி வருதா, அதை மட்டும் யோசிங்க. அப்படி யோசிச்சிங்கனாவே யூ வில் கம் டு த ஆன்சர். புரியுதா வாட் ஐம் டெல்லிங் யூ? ஸோ இங்கே ஆர்பிஐ வில் பை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இஃப் ஆர்பிஐ பைஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டி, இட் ஷுட் கிவ் மணி அவுட் சைட். ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். கரெக்டா? ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிங்கனாவே யூ வில் கெட் தி ஆன்சர். புரியுதா? See, next is fourth question. With reference to G20 common framework, consider the following statement. See, திரும்பவும் சொல்கிறேன். இப்போ G20 நடந்திருக்கு. கரெக்டா? ஐ எம் எக்ஸ்பெக்டிங் கொஸ்டின் இன் நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ். G20 ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, அது ஒரு எக்கனாமிக் ஆர்கனைசேஷனாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸும் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸும் இருந்தாங்க. Do you understand what I am telling you? G20 எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, எக்கனாமிக் கோஆப்ரேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. It had 20 countries and their central bank governors and finance ministers. But இன்னைக்கு G20 has taken various different avatars. அது business 20 ஆச்சு, civil 20 ஆச்சு. Okay, today it is different. But when it was started for an economic cooperation. புரியுதா? இப்போ question read பண்ணுங்க. It is an framework, consider the following statement. It is an initiative endorsed by G20 together with the Paris Club. Okay. Second statement, it is an initiative to support low income countries with unsustainable debt. புரியுதா? So G20 என்ன சொன்ன? எக்கனாமிக் கோஆப்ரேஷன் சொன்னேன். இது எக்கனாமிக் கோஆப்ரேஷன் ரிலேட்டடாக இருக்கா இல்லையா? இஸ் இட் ரிலேட்டட் டு சம் எக்கனாமி திங்? எஸ். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பாரிஸ் கிளப்னு இருக்கு இல்லையா? தட் இஸ் சம்திங் யூ ஷுட் நோ. பாரிஸ் கிளப்புங்கிறது என்னென்னா, டெவலப்டு நேஷன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ண ஒரு குரூப். இட் இஸ் லைக் எக்கனாமிக்லேயே இலைட்டான குரூப். சரியா? ஸோ இது வந்து என்னென்னா, அந்த வருஷம் அந்த G20 ஃப்ரேம்வொர்க் வாஸ் வெரி ஃபேமஸ் கரண்ட் அஃபேர்ஸ் 2021. அதனால் கேட்டிருக்காங்க. ஈவன் தோ யூ டோன்ட் நோ, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட் அப்படிங்கிறது. இஃப் யூ நோ தட் G20 இஸ் அன் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் தெரிஞ்சாவே போதும், யூ கேன் ஆன்சர். புரியுதா? ஃபைன். Next is with reference to, answer is both 1 and 2 is the right answer. Next is, with reference to Indian economy, what are the advantages of inflation indexed bonds? Third statement என்னன்னு பாருங்க. What is the third statement? Fifth questionல what is the third statement? Not taxable. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? மோஸ்ட்லி டேக்ஸபிளாக தான் இருக்கும். வெரி ரேர்லி இட் இஸ் நான் டேக்ஸபிள் சொன்னேன். If you are eliminating third statement, will you get the answer here? 1 and 2 is the answer. புரியுதா? Do you understand what I am telling you? யூஸ்வலி நான் டாக்ஸபிள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. எக்ஸப்ஷன் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நான் இப்போ சொன்னேன்ல, நிறையா கவர்மெண்ட் வந்து ரிப்பீட்டடாக எக்கனாமிக் சர்வேல பேசிகிட்டே இருப்பாங்க, பட்ஜெட்டில் பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏதாவது கான்செப்ட் வந்தால் நான் டேக்ஸபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா கவர்மெண்ட் இஸ் என்கரேஜிங்னு அர்த்தம்.
ஒன்று பண்ணுங்க, நான் வேணால் உங்கள் டேக்ஸை கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஒரு ரேண்டமான ஒரு விஷயத்துக்கு நான் டேக்ஸபிள் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா மோஸ்ட்லி இட் இஸ் ராங். புரியுதா வாட் ஐம் டெல்லிங் யூ? எஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணாவே யூ கேன் கம் டு த கன்க்ளூஷன் தட் ஆன்சர் இஸ் 1 and 2 only. புரியுதா? The sixth question இருக்குல்ல, sixth question I'll tell you something. E-commerce பற்றி கொஷின் கேட்டிருக்காங்களா? Yes. See, listen, you should know that இந்தியாவில் வந்து they do not allow monopoly. Do you know that or not? monopoly வந்து கவர்மெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். மோனோபோலிங்கிற கான்செப்டே இந்தியாவில் எந்த கம்பெனிக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. வாட் இஸ் மோனோபோலி? சிங்கிள் பிளேயர் இன் தட் ஃபீல்ட். அந்த ஃபீல்டில் நான் ஒருத்தன் தான் விளையாடுவேன், அதனால் நான் தான் ஃபஸ்ட் ரேங்க்கு. அதுதான் மோனோபோலி. கரெக்டாக? இந்த ஆடில் வரும்ல, நீ எத்தனாவது 2வது வந்தேன் நான், எத்தனை பேர் ஓடினாங்க, 2 பேர் ஓடினாங்க, அந்த மாதிரி தான் மோனோபோலி. புரியுதா? இந்தியாவில் மோனோபோலி அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்பர் 1. செகண்ட் ஒன் என்னென்னா, e-commerce is very famous now. Usually questions come from what we are always using. நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுற விஷயம். ஒரு தடவை வைஃபைலேருந்து கேட்டிருக்காங்க, ப்ளூடூத்லேருந்து கேட்டிருக்காங்க, இப்போ இ-காமர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, 5G 4G. புரியுதா? அப்புறம் வந்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆதார், இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கொஷின், டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு கரண்ட் அஃபேர் வந்தால் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நெக்ஸ்ட் இயரில் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஆல் தீஸ் கொஷின். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து கேட்கலாம். And then they can ask question about these cryptocurrencies கேட்கலாம். Cryptocurrency has become very normal. UPI எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. Because now UPI has become very common. நம்மெல்லாம் வெளியே பர்ஸை எடுத்துகிட்டு போகிறதில்ல, அதானே, ஃபோன் மட்டும் தான் எடுத்துகிட்டே போகிறோம். We are usually taking only mobile phones, we are not taking purse. அந்தளவுக்கு காமன் ஆகிடுச்சு அப்படின்னா கொஷின்ஸ் கேட்பாங்க. புரியுதா? அதுவும் ரொம்ப பேசிக்காக இருக்கும். நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. Do you understand? இதில் என்ன அப்படின்னா, இ-காமர்ஸ் ஃபர்ம்ஸ் ஆப்ரேட்டிங் இன் இந்தியா which of the following statement is correctன்னு கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் இங்கே அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? எஸ். அதில் சில ப்ராடக்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அமேசானே சேல் பண்ணுற மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ்டு ஃபார் அமேசான்னு மாற்றிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஃபஸ்ட்டு வந்து அமேசான் ஸ்டோர், அமேசான் பிராண்டுன்னு இருந்துருச்சு. இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா சைடில் வரும். இப்போ வந்து ப்ரொடியூஸ்டு ஃபார் அமேசான்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் ஹஸ் brought a ரூல் தட் ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கவங்க அவங்களோட கூட்ஸ் அதில் சேல் பண்ணக்கூடாதுன்னு ரூல் கொண்டு வந்தாங்க 2021. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ வாட் ஐம் டெல்லிங் யூ இஸ், வென் யூ ஆர் யூஸிங் சம்திங் ரெகுலர்லி, அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் வந்தால் நல்லா பார்த்துக்கோங்க. புரியுதா? அதுவும் இதில் இருக்கிறது எக்ஸ்ட்ரீமான, நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், அமேசான் ஜென்ரலாக அவங்களோட ப்ராடக்ட் சேல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். பட் இ-காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஓன் குட்ஸ் சேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரூல். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. யூ ஷுட் ஹாவ் ஸ்டடிட் இன் கரண்ட் அஃபேர்ஸ். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் இஸ் டிகிரி டு விச் தே கேன் ஓன் பிக் ஓனர்ஸ் ஆன் தேர் பிளாட்ஃபார்ம்ஸ் இஸ் லிமிட்டட். தட் இஸ் ஆல்சோ ரைட். புரியுதா? லிமிட்டட் இஸ் ரைட். தேர் வில் பி டெஃபினெட்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இது வந்து ஜென்ரலான இந்த ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட். லிமிட்டேஷன்ஸ் எப்போவுமே இருக்கும். ஒரு இந்தியா பொறுத்த வரைக்கும் there will always be restriction, there will always be rules and regulation, there will be always limitations. Unlimited, you can use it like however you like, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட் ஆல்வேஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் யூ ஷுட் ஹாவ் நோன் இட். பிகாஸ் தட் கொஸ்டின் ஜென்ரலாக இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காமல் போனீங்கன்னா we will mark it wrong. We will think இந்த இ-காமர்ஸ் மார்க்கெட்டில் அவனோட ப்ராடக்ட்டை விற்காமல் இருப்பானா, அந்த இ-காமர்ஸே அவனுது விற்காமல் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு we'll commit a mistake there. புரியுதா? பட் திஸ் வாஸ் அ ரூல். இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்தால் தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் சரி, எல்லா டாப்பிக்லேயும் சரி, பாலிட்டியாக இருந்தாலும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியாக இருந்தாலும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க விஷயம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் நோட் இட் டவுன், ஸ்டடி இட் வெல். புரியுதா? நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின், ரியல் செக்டார். இது எல்லாருக்குமே யூ ஷுட் நோ. சரியா? வாட் இஸ் அ ரியல் செக்டார் அப்படின்னா இது ரெண்டு தான்.
farmers harvesting their crops, and then textile mills converting raw cotton into fabrics. புரியுதா? இது ரெண்டும் தான் ரியல் செக்டார்ஸ் அப்படிங்கிறது. திஸ் லைக் பேசிக். புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஷின் அது வந்து அந்த டைமில் பட்ஜெட்டில் வந்துருந்துச்சு. லிசன். நெக்ஸ்ட் கொஷனில் இன்டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஆஃபன் டாக்ட் அபவுட் இன் மீடியா ரீசென்ட்லி வந்து பட்ஜெட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் டேரெக்டாக பேசினாங்க. அதனால் அந்த கொஷின் வந்துருந்துச்சு. புரியுதா? இதில் வந்து எலிமினேஷன் மெத்தட் அப்படிலாம் இல்லை. யூ ஷுட் நோ தட் திஸ் ஹேஸ் ஹேப்பன். அதுவும் அவங்களே டேரெக்டாக ஃபினான்ஸ் மினிஸ்டரே வந்து பேசினாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் யூ ஷுட் நோ. அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆஃபன் ஸ்போக்கன் இன் மீடியா. அது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருந்த அந்த விஷயங்கிறனால யூ ஷுட் நோ இட். சரியா? ஸோ வில் லீவ் தட். நெக்ஸ்ட் கொஷின். சி 9th கொஷின் பாருங்கள். 8 ஆன்சர் இஸ் டி. டி ஃபார் டெல்லி. With reference to expenditure made by an organization or a company, which of the following statement is correct? Acquiring new technologies, capital expenditure. Correcta? Acquiring new technologies, capital expenditure. Correcta? ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆப்வியஸ்லி யூ யூஸ் இட் again and again. So it's a form of investment. First is correct. Second ஒன்ல பாருங்கள், debt financing is considered capital expenditure, while equity financing is considered revenue expenditure. Correcta? Yes? What is debt financing? கடன் கொடுக்கறது. You give someone a loan. லோன் கொடுத்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா? யூ கெட் அன் இன்கம். ஸோ அந்த லோன் இஸ் அன் அசெட் ஆர் நாட்? நீங்கள் ஒருத்தவங்களுக்கு லோன் கொடுக்குறீங்க, அந்த லோன் உங்களுக்கு அசெட்டா இல்லையா? அசெட். அப்போ அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா இல்லையா? எஸ். ஈக்விட்டி ஃபினான்சிங்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ சொல்லுங்கள், அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா இல்லையா? ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு அதில் இன்கம் வருமா வராதா? அப்போ அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா இல்லையா? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா சிங்கிள் டைம் யூ ஆர் ஸ்பெண்டிங் சம்திங், யூ டோன்ட் கெட் பேக் எனி திங் இன் ஃபியூச்சர் பிகாஸ் ஆஃப் தட். சிம்பிளாக சொல்கிறேன், ரொம்ப பேசிக்காக சொல்கிறேன். சரியா? நம்ம போய் ஒரு சாப்பிட்றேன், தட் இஸ் அ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நான் ஒரு ஹோட்டல் வாங்குகிறேன், அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். புரியுதா? This is simple. I'm buying something to eat. It's a revenue expenditure. I'm buying a hotel so that I can eat in my future life. அப்படின்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறேன், எனக்கு ஃப்யூச்சரில் அதுலேருந்து இன்கம் வருமா வராதா? அப்போ அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரா? அவ்வளோதான். புரியுதா? இங்கே என்னென்னா ஈக்விட்டினா ஸ்டாக்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஈக்விட்டினா ஸ்டாக் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட்னா ஸ்டாக் மார்க்கெட். புரியுதா? ஃபைன். Tenth question. Fine, listen. 10th questionல first statement பாருங்க. Listen everyone. 10th questionல first statement, a share of household financial savings goes towards government borrowings. அவங்க ஷேரில் எந்த பர்சன்டேஜும் கொடுக்கல, எந்த நம்பர் கொடுக்கல, மேக்ஸிமமாக மினிமமானு கொடுக்கல. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஷேர் கோஸ் டு கவர்மெண்ட் பாரோயிங்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. வாட் டிட் ஐ டெல் யூ அபவுட் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ்? மோஸ்ட்லி கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். புரியுதா? அவங்க மேக்ஸிமம் ஷேர்னு கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆர் மினிமம் ஷேர் இல்லைனா பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூ ஷுட் திங்க். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஷேர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் கோ டு கவர்மெண்ட் பாரோயிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் நம்ம எங்கெல்லாம் பண்ணுவோம்? பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவோமா? கரெக்டாக. பேங்க் கிட்டேருந்து கவர்மெண்ட் லோன் வாங்குவாங்களா மாட்டாங்களா? அப்போ கரெக்டாக நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு. ஜென்ரலாக சொல்லணுன்னா இந்த மாதிரி ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட், ஸ்பெசிஃபிக்கான டேட்டாலாம் கொடுக்கல, அவங்க சும்மா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி தோஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரைட்.
புரியுதா நான் சொல்கிறது என்னன்னு புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். Second statement, dated securities issued market related rates in auctions form a large component of internal debt அப்படின்னு கொடுத்துருக்காங்க. This statement is right actually. Internal debtனா என்னன்னா நம்ம கண்ட்ரிக்குள்ளே நம்ம கடன் வாங்கிக்கிறது, புரியுதா? ஸோ இன்டர்னல் டெட்டில் dated securities issued market related rates in auctions form a large component of internal debt ன்னு கொடுத்துருக்காங்க. That statement is actually right. சரியா? It's a fact that is right. Next one, the 11th question பாருங்க. What do you think is the answer in 11th question? Everybody give it a try in 11th question. ரொம்ப கான்செப்டாக யோசிக்காமல் ஜென்ரலாக யோசிங்க. What is the answer in 11th question? Yes. I'll drink it. Thank you. Yes. Why? Decrease ஆகும், அவங்க டிக்ரீஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆன்சர் இஸ் இட் வில் இன்க்ரீஸ். புரியுதா? டிவேல்யூவேஷன் பண்ணால் என்ன ஆகும்? கரன்சியோட வேல்யூ கம்மியாகும். அப்படி கம்மி ஆகிறப்ப கமர்ஷியல் பாரோயிங் நம்ம வெளியே வாங்கியிருந்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடும். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணாவே யூ வில் கெட் த ஆன்சர். புரியுதா இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுன்ட்டு? ஐம் நாட் டாக்கிங் அபவுட் கான்செப்ட். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு எது தெரிஞ்சிருக்கோ அதை வச்சு நீங்கள் புஷ் பண்ணுங்கள். சம் பீப்புள் மைட் நாட் நோ தேர்ட் ஆப்ஷன். யாராவது ஒருத்தங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஹவெவர் இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ, இட் இஸ் குட். புரியுதா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். 12th one, with reference to Banks Board Bureau, which of the following statements are correct? புரியுதா? The governor of RBI is the chairman of Banks Board Bureau. Fine. இந்த மாதிரி Banks Board Bureau அந்த மாதிரி பியூரோன்னு பேர் வந்துச்சுன்னா அது என்ன ஆர்கனைசேஷன்? கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். கரெக்டா? ஸோ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருந்தால் அதோட ஹெட் யாராக இருப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் டெல்லிங் யூ? கான்ஸ்டியூஷனல் பாடியாக இருந்தால் அதோட அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் கான்ஸ்டியூஷனில் குவாலிஃபிகேஷன் நிறையாது குவாலிஃபிகேஷன் கிடையாது. சில இதுக்கு மட்டும்தான் அதுக்கு கூட குவாலிஃபிகேஷன் இருக்குது. வெரி ஃபியூ ஆர்கனைசேஷன்ஸ் ஹேவ் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் தட். இதுவே நான் கான்ஸ்டியூஷன் பாடியில் யூ கேன் டிவைட் இட் இன்டு 2, ஸ்டாச்சுட்டரி, நான் ஸ்டாச்சுட்டரி. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? டு யூ ஆல் ஃபாலோ வாட் ஐம் டெல்லிங் யூ? கான்ஸ்டியூஷனல் பாடியாக இருந்தால் அப்பாயின்மெண்ட் வில் பி டன் பை பிரசிடென்ட். புரியுதா? நான் கான்ஸ்டியூஷனில் 2 இருக்குது, ஸ்டாச்சுட்டரி, நான் ஸ்டாச்சுட்டரி. ஸ்டாச்சுட்டரினா என்ன? பார்லிமெண்ட்ரி ஆக்ட் மூலமாக ஃபார்ம் பண்ண ஒரு பாடி. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ இங்கேயுமே ஆர்பிஐ கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ இஸ் த சேர்மன் ஆஃப் பேங்க்ஸ் போர்ட் பியூரோன்னு இருக்கிறது தப்பு. கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க பிகாஸ் இட்ஸ் அ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் கவர்மெண்ட் வில் அப்பாயிண்ட் அ பர்சன். புரியுதா? So if you are eliminating option 1, what is the answer? 2 and 3. So it recommends for the selection for the heads of public sector banks, அது correct. And then it helps public sector banks in developing strategies and capital raising plans, that is right. புரியுதா? இந்த மாதிரி பியூரோ இல்லைனா அந்த பெரிய ஆர்கனைசேஷன் பெருசாக இருக்கும் பேர், அதில் முன்னாடி நேஷ்னல் இருக்குன்னு வைங்க, அது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். புரியுதா நான் சொல்கிறது? ஒரு பெரிய இருக்குது நேஷ்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு இருக்கா, அப்போ அது என்னங்கிறது என்ன? நேஷ்னல். நேஷ்னல்னால் என்ன? கவர்மெண்ட்டோடதுன்னு அர்த்தம், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அர்த்தம். அங்கே போயிட்டு பப்ளிக் ஒரு ப்ரைவேட் பேங்க் வந்து மேக்ஸிமம் ஷேர்ஸ் ஓன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தப்பு. புரியுதா? அந்த வேர்ட்லேயே அது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இல்லையா, இல்லை அந்த ஆர்கனைசேஷன் அந்த வேர்ட் அந்த பேர்லேயே தெரிஞ்சிடும் அதோட வேலை என்ன. அதை வச்சு யூ ஷுட் ட்ரை டு ப்ரெடிக்ட் வாட் மைட் பி த ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆர் ராங் ஸ்டேட்மெண்ட். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்குலாம்? ஸோ அந்த பேரை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படிங்க. த பியூரோ அண்ட் தென் நேஷ்னல் அண்ட் தென் இண்டியன் அந்த மாதிரிலாம் பேர் வருது அப்படின்னா யூ கேன் அஸ்யூம் தட் இட்ஸ் அ கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்.
புரியுதா? ஃபைன். நெக்ஸ்ட் 13th question. Actually all 4 states, Andhra, Kerala, Himachal, Tripura, all 4 states are tea producing states. Yes, AP also will come, Andhra also will come. புரியுதா? ஏன் அப்படின்னா tea production happens both in South India and North India. Coffee production also happens both in South India and North India, but very very limited in North India. புரியுதா நான் சொல்கிறது? டீ ப்ரொடக்ஷன் இஸ் ஹேப்பனிங் இன் மெனி ஸ்டேட்ஸ். பிஐபியில் போனீங்கன்னா அவங்க லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க, கிட்டத்தட்ட 10 ஸ்டேட்டுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க இந்த லிஸ்ட்டில். புரியுதா? நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்கும், ஜென்ரலி நம்ம நினைக்கிற கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா இதெல்லாம் இருக்கும், அது இல்லாமல் ஆந்திராவும் இருக்குது. புரியுதா? ஸோ யூ ஷுட் கோ அண்ட் see the list of those states. இந்த டீ காஃபி இது ரெண்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கமர்ஷியல் க்ராப் இருக்குல்ல, லிசன் எவ்ரி ஒன், கமர்ஷியல் க்ராப் இருக்குல்ல, டீ, காஃபி, ரப்பர் அண்ட் தென் சுகர் கேன், இந்த 4ம் அடிக்கடி கொஷின் கேட்பாங்க. போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹவு தே ஆர் க்ரோன், எங்கே வளரும், அதுக்கு என்னென்ன கிளைமேட்டிக் கண்டிஷன், என்னென்ன சாயில் வேணும், அந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டில் நம்ம எந்த லெவலில் இருக்கோம், இது எல்லாமே கேட்பாங்க. புரியுதா நான் சொல்கிறது? கமர்ஷியல் கிராப்ஸான டீ, காஃபி, ரப்பர், சுகர் கேன், காட்டன் அண்ட் ஜூட், இந்த 6 விஷயம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு கொஷினாவது கேட்டுருவாங்க. அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க அரேபிகா காஃபிக்கு. புரியுதா? ஆல்மோஸ்ட் 4 types ஆஃப் காஃபிக்கு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இயர் யூ மைட் பி எக்ஸ்பெக்டிங் அ கொஷின் ஃப்ரம் காஃபி. ஏன் அப்படின்னா இந்தியா இஸ் த ஒன்லி கண்ட்ரி வேர் காஃபி க்ரோஸ் இன் கம்ப்ளீட் ஷேட். இதை பிஐபியில் அவங்களே கவர்மெண்ட்லேயே ரிலீஸ் பண்ண ஸ்டேட்மெண்ட் இது. புரியுதா? இந்தியா இஸ் த ஒன்லி கண்ட்ரி வேர் காஃபி க்ரோஸ் அண்டர் ஷேடு. அதனால தான் இந்தியன் காஃபி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு தேவ் கிவன் ஜிஏ டேக். புரியுதா? இந்த மாதிரி பிஐபியில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்க, இந்த மாதிரி ஒன்லி, ஸ்பெஷல் அப்படிலாம் இருக்குது அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. புரியுதா? ஸோ ஆல்வேஸ் யூ கெட் அட்லீஸ்ட் 1 question ஃப்ரம் கமர்ஷியல் க்ராப்ஸ். புரியுதா? ஃபைன். நெக்ஸ்ட் so 14th statement, convertible bonds. There is an option to exchange the bond for equity. Convertible bond pay a low interest of rate. Pairliye convertible irka. What does convertible mean? You can exchange into something. So first statement is right. So the option to convert to equity affords the bondholder a degree of indexation to the rising consumer prices. So bonds generally, how do they work? How do bonds work? Yes? Yes, someone? See, generally ஒன்று இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. லிசன், நீங்கள் பாண்ட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா ஒன்று இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இல்லை அப்படின்னா ப்ரைஸே ஃப்ளக்சுவேட் ஆகும். டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுத்துட்டு ப்ரைஸ் ஏறினோன்னு நீங்கள் சேல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். புரியுதா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the option to convert to equity affords the bondholder a degree of indexation to the rising consumer prices. சடனாக if you feel like உங்கள் பாண்ட் லாஸில் போயிட்டுருக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ஈக்விட்டியாக ஸ்டாக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. புரியுதா? போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரைட். ஓகே, இட்ஸ் ஒரு கான்செப்ஷுவல் கொஸ்டின், ஸோ இட் இஸ் ரைட். ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் பாருங்க. Fine, listen. See, 15th question la credit rating agencies are regulated by அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ பேங்க்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை யார் ரெகுலேட் பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணுவாங்க. புரியுதா? பேங்க்ஸ் தவிர மற்ற இந்த என்பிஎஃப்சிஸ், பேங்க்ஸ் இதெல்லாம் ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணுவாங்க. மற்றபடி இருக்கிற மற்ற ஆர்கனைசேஷன் ஆர்பிஐ உள்ளே வரமாட்டாங்க. புரியுதா? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் ஆர் ரெகுலேட்டட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அது தப்பு. அது பேங்காக கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸுங்கிறது
Do you understand what I am asking? Banking வந்தால் தான் regulations will be done by RBI. பட் இங்கே கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ்ன்னு என்னென்னா, இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லதா, இந்த ஸ்டாக் எப்படி இருக்குது, இந்த பாண்டு நீங்கள் வாங்கலாமா, இந்த பாண்டு விலை ஏறுமா அப்படின்னு ரேட்டிங் பண்ணுற ஆர்கனைசேஷன் தான் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ஆர்கனைசேஷன். புரியுதா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் த ரேட்டிங் ஏஜென்சி பாப்புலர்லி known as ICRA is a public limited company. Brickwork Ratings is an Indian credit rating agency. If you don't know the second and third statement also, the first statement வச்சு நீங்கள் ஆன்சர் எழுதலாம். You understand what I am telling you? Banks இருந்தால் தான் RBI ரெகுலேட் பண்ணுவாங்க. This credit rating agency is not a bank. புரியுதா? அவங்க வந்து ரேட்டிங் பண்ணுற ஒரு நார்மலான ஒரு ஆர்கனைசேஷன். அதுவும் எதை ரேட்டிங் பண்ணுறாங்க, இந்த ஸ்டாக் வாங்கலாமா, இந்த பாண்டு வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரேட்டிங் பண்ணுவாங்க. புரியுதா? இந்த ஸ்டாக் பாண்டெல்லாம் யார் ரெகுலேட் பண்ணணும்? செபி. புரியுதா? இது ரெகுலேட் பண்ணுறது யாருன்னா செபி. ஓகே, எஸ். பிஐபிலேயே அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட் இருக்குது, அந்த ஸ்டேட்டில் எவ்வளோ டீ ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ட்டு ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து கவர்மெண்ட்டோட இது, அதில் வந்து ஆந்திரா இருக்குது. ஓகேவா? Fine. Next question. The 16th question பாருங்க. India is the member of Asian Infrastructure Bank, Missile Technology Control Regime, Shanghai Cooperation Organization. Fine. Answer வந்து all the three. Answer is all the three. Listen. First of all, answer is all the three. அது இருக்கட்டும். நீங்கள் ஏதாவது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் படிச்சிங்கன்னா இந்தியா மெம்பரா அப்படின்னு தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. புரியுதா? ஏன்னா மோஸ்ட்லி கொஷின் இந்தியா மெம்பராங்கிறதா ஃபஸ்ட்டு கொஷினே கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே இந்தியா அந்த ஆர்கனைசேஷனில் மெம்பரா இல்லையா அதுதான் கேட்பாங்க. புரியுதா நான் சொல்கிறது? அது நீங்கள் எந்த ஆர்கனைசேஷன் எடுத்தாலும் அதில் இந்தியா மெம்பரா, அசோசியேட் மெம்பரா, ஃபவுண்டிங் மெம்பரா இதெல்லாமே பார்த்துக்கோங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஃபைன். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சிங்கனாவே நம்ம கண்ட்ரிலேருந்து யாராவது போய் மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க மெம்பரா, நம்ம மெம்பரா இல்லையான்ட்டு. இது எல்லாமே ரீசெண்டாக நடந்த மீட்டிங்ஸை வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க. புரியுதா? உங்களுக்கு யூபிஎஸ்சி பேப்பரில் வர கொஷின் எதுவுமே ரேண்டமாக வராது, ரீசெண்டாக தான் நடந்திருந்தால் தான் வரும். ஓகே, அதுவுமே நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்க்குறீங்க. சும்மா மீட்டிங் நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் வந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காரு, நம்மளோட பிரசிடென்ட் வந்து இங்கே போயிருக்காரு, இல்லைனா நம்மளோட கண்ட்ரியோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எங்கேயாவது போய் மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. புரியுதா? ஃபைன். 17th கொஷின் பாருங்கள். அதில் 5th ஸ்டேட்மெண்ட் எடுங்க. 17th 5th ஸ்டேட்மெண்ட், வியட்நாம் சர்வீஸ் ரீஜன் ஹேஸ் செக்டார் த மோஸ்ட் ப்ரொடக்டிவ் இன் த இண்டோ பசிபிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் ரீஜனில் இண்டோ பசிஃபிக்கில் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் வந்து வியட்நாம்னு கொடுத்துருக்காங்க. இந்தியா இண்டோ பசிஃபிக்கில் இருக்கோமா இல்லையா? எஸ், இண்டோ பசிஃபிக் ரீஜன் தானே. இந்தியன் ஓஷனில் தான் இந்தியா இருக்குது, பேர்லேயே இண்டோ இருக்குது. நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இண்டோ பசிஃபிக் ரீஜன்னா இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன், இந்த ஏரியாவில் இருக்கிற பீப்புள். சரியா? இண்டோ பசிஃபிக் ரீஜன்லேயே சர்வீஸ் செக்டாரில் இவங்க தான் பெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்மலாம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் பீப்புள் இன் திஸ். 5th ஸ்டேட்மெண்ட் தப்பு, பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடணும். தே ஆர் த பெஸ்ட், ஹேஸ் த மோஸ்ட் ப்ரொடக்டிவ். அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். தே ஆர் த பெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே மோஸ்ட் ப்ரொடக்டிவ் அவங்க தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் நாங்கள்லாம் இல்லையான்னு உங்களுக்கு அங்கே தோணணும். புரியுதா? ஃபஸ்ட்டு அதுக்கு இண்டோ பசிஃபிக்கில் இந்தியா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும். இண்டோன்னு பேர்லேயே இருக்கு, இல்லை மேம் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்க. இதெல்லாம் நியாயமே கிடையாது. இண்டோ பசிஃபிக்னா இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன் ரீஜனில் இருக்கிற கண்ட்ரீஸ். புரியுதா? 5th ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிடுங்க. 2nd ஸ்டேட்மெண்ட் பாருங்க. வியட்நாம் இஸ் லெட் பை அ மல்டி பார்ட்டி. லிசன். First statement, Vietnam has been one of the fastest growing economies in the world in recent year. இது general statement-ஆ இல்லையா? Has been one of the fastest growing economies ன்னு கொடுத்துருக்காங்க. Is the only fastest growing economy ன்னு கொடுக்கல.
ஸோ ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் என்ன சொன்னேன், மோஸ்ட்லி தேர் ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் இஸ் லெட் பை அ மல்டி பார்ட்டி பொலிட்டிக்கல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்களா. மல்டி பார்ட்டி பொலிட்டிக்கல் சிஸ்டம். வியட்நாமில் கம்யூனிஸ்ட் இது நடந்துட்டுருக்கு, புரியுதா. ஸோ யூ ஷுட் நோ அபவுட் கண்ட்ரீஸ் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ரன்ஸ் தேர். வியட்நாமில் வந்து ஒரே ஒரு பார்ட்டி மட்டும்தான் ரூல் பண்ணுறாங்க, மிலிட்ரி கண்ட்ரோலில் இருக்காங்க அவங்க, புரியுதா நான் சொல்கிறது. ஸோ இது வந்து யூ ஷுட் நோ. எஸ் புரியுதா, தே ஆர் அண்டர் மிலிட்ரி ரெஜிம். கம்யூனிஸ்ட் பார்ட்டி மட்டும்தான் அங்கே ரூல் பண்ணுறாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் வியட்நாம் அண்ட் பீப்புள்ஸ் ஆர்மி, இவங்க 2 பேர் தான் ரூல் பண்ணுறாங்க, புரியுதா. ஃபைன். ஸோ செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் இஸ் ராங். ஆன்சர் இஸ் 1, 3 and 4. 18th கொஸ்டின் பாருங்கள், அது ஸ்ட்ரெயிட்டான கொஸ்டின். இதிலலாம் எலிமினேஷன் கேட்கவே கூடாது. இந்தியாவில் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? ஆர்பிஐ. நெக்ஸ்ட் கொஸ்டின், நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ். நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் அசெட்ஸ். அதுதான், அதாவது ஃபிசிக்கலாக ஒரு அசெட் இருக்கும். இதுவுமே எகெயின் ஐம் டெல்லிங் யூ, ஃபினான்ஸ் மினிஸ்டர் அதை சொன்னாங்க. ஏன்னா திஸ் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் கிரிப்டோ கரன்சி மாதிரி. இதுலேயுமே பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன சொன்னாங்க அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி அலோவ் பண்ண மாட்டேன், அலோவ் பண்ணலாம், டாக்ஸபிள் அந்த மாதிரி நிறையா சொன்னாங்க. அதில் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் இருக்கிற இந்த நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸும் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணது, புரியுதா. எக்கானமியில் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது என்ன சின்ன ஸ்பீச் தான், ரொம்ப நேரம்லாம் இல்லை. நீங்கள் எங்கேயாவது யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 15 minutes வீடியோ தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. someone would compile it. நம்மளோட இன்ஸ்டியூட்லேயே வில் ஹாவ் டிஸ்கஷன்ஸ் ஆன் பட்ஜெட். அதை மட்டும் கேட்டு போயிட்டீங்கன்னா 2 கொஷின் 3 கொஷினாவது நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். எக்கானமிலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க, புரியுதா. எக்கனாமிக் சர்வேங்கிறது போன வருஷம் நாங்கள் என்ன பண்ணோங்கிறது எக்கனாமிக் சர்வே. பட்ஜெட்டுங்கிறது அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பட்ஜெட். இது 2 தவிர எக்கனாமியில் என்ன கேட்க முடியும், கரெக்டா. ஸோ ரொம்ப குழம்பிக்காமல் இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டை நல்லா படிச்சுட்டு ஒரே ஒரு பேசிக்கு ஒரு ஸ்டிக் டு 1 book 1 notes படிச்சிங்கன்னா எக்கானமி ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், புரியுதா. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இதில் வந்து தப்பு. ட்ரேடட் ஆர் எக்ஸ்சேஞ்ச் அட் ஈக்விவேலன்சி அண்ட் தேர்ஃபார் யூஸ்ட் ஆஸ் அ மீடியம் ஃபார் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன். அதாவது ஒரு ஃபிசிக்கல் அசெட் இருக்குன்னா அந்த ஃபிசிக்கல் அசெட்டுக்கு ஈக்குவலாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, புரியுதா. ஃபிசிக்கல் அசெட் இருக்குது, அந்த ஃபிசிக்கல் அசெட்டோட வேல்யூ அதிகமாக இருக்குமா, இல்லை அதை ரெப்ரசன்ட் பண்ணுற பேப்பரோட வேல்யூ அதிகமாக இருக்குமா, புரியுதா நான் சொல்கிறது. இங்கே கீவேர்டு என்னென்னா ஈக்விவேலன்சி, புரியுதா எல்லாருக்கும். ஒரு ஃபிசிக்கல் அசெட், என்கிட்ட ஒரு வீடு இருக்குது, அந்த வீடுக்கு என்கிட்ட ஒரு பாண்ட் இருக்குது, புரியுதா. அந்த வீட்டுக்கு வேல்யூ அதிகமாக, பாண்டுக்கு வேல்யூ அதிகமாக, நான் கேட்குறது புரியுதா. என்கிட்ட ஒரு வீடு இருக்குது, ஒரு பாண்ட் இருக்குது, அந்த வீட்டோட பேப்பர் இருக்குது, இது 2ல எதுக்கு வேல்யூ அதிகம்? வீட்டுக்கு தான் வேல்யூ அதிகம். பாண்டு தொலைஞ்சதுன்னா திரும்ப நான் போய் அப்ளை பண்ணி பாண்ட் வாங்கிக்கலாம், புரியுதா. அந்த பாண்டுக்கு வேலையா வீட்டுக்கு வேலையா? வீடு தான். புரியல நான் கேட்குறது உங்களுக்கு. வெயிட் லிசன் வெயிட். See everybody listen. I have a physical asset அப்படின்னா physical asset is always the most valuable one. நான் வீட்டை தொலைச்சிட்டு பாண்டை வச்சுட்டு இந்த பாண்டு தாங்கன்னு சொல்ல முடியுமா? வீடுக்கு தான் வேல்யூ அதிகம். physical asset has the most value, புரியுதா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நான் ஃபஞ்சிபிள் டோக்கனும் ஃபிசிக்கல் அசெட்டும் ஒரே வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது. நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் இஸ் அ ரெப்ரசன்டேஷன், அவ்வளோதான், புரியுதா. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு இதில். You understand what I am telling you? Always the real asset is costlier or valuable than the representation. Democracy-ல யார் பவர்ஃபுல்லு? நம்ம தானே பவர்ஃபுல்லு. நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் பவர்ஃபுல்லு. We are powerful, புரியுதா. ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். எப்போவுமே ஒன்று இன்னொன்று ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா the original thing will be valuable than the representing thing. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த ஈக்விவேலண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, ஒரே வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் நாட் பாசிபிள், புரியுதா. ஃபைன். 20th கொஸ்டின். சரி, அதில் ஒன்று தான் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, புரியுதா.
லேபர் பியூரோ. அதில் ஒரே ஒரு வார்த்தை தான் ஒர்க்கர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஒர்க்கர்ஸ்னால் என்ன? லேபர், அவ்வளோதான். லேபர் பியூரோ, அதுதான் ஆன்சர் இதில். எஸ், ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபாஸ்ட்டாக போகலாம். 21st கொஸ்டின். இன் இந்தியா வாட் இஸ் த ரோல் ஆஃப் கோல் கண்ட்ரோலர் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க. See, you read all the statements. இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள். It ensures that coal mining companies deliver the coal to the end users in prescribed time. அது பண்ண முடியுமா ஒரு ஆர்கனைசேஷன்? வாங்குறவங்களுக்குலாம் கரெக்டான டைமில் போய் இவங்க டெலிவர் பண்ணுறாங்களான்ட்டு ஒரு ஆர்கனைசேஷன் பார்க்க முடியுமா? நான் கேட்குறது புரியுதா? ஆர்பிஐ வந்து உட்காந்துக்கிட்டு நான் இப்போது லோன் அப்ளை பண்ணுறேன், எனக்கு லோன் டைமுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ செக் பண்ணிகிட்டு இருப்பாங்களா? பண்ண மாட்டாங்க. தே ரெகுலேட், பட் தே டோன்ட் செக் எண்ட் யூசருக்கு கரெக்டான டைமுக்கு போதுன்னு அவங்க செக் பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். புரியுதா நான் சொல்கிறது? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட்லலாம் ஃபுல்லாக என்ன இருக்குன்னா ஃபேக்ட் இருக்குது, அதில் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் எண்டு யூசர் வரைக்கும் போய் செக் பண்ண முடியுமா? ஒரு ஹெட் ஆர்கனைசேஷன் இருக்காங்க, ரெகுலேட்டிங் ஆர்கனைசேஷன் இருக்காங்க, அவங்க எண்ட் யூசர் அளவுக்கு போய் செக் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நீ கரெக்ட் டைமுக்கு கொடுன்னு ரூல்ஸ் போட முடியும், கரெக்டாக? அதே மாதிரி அந்த கொடுக்கல அப்படின்னா யூ கேன் கிவ் அ கம்ப்ளைண்ட். பட் அவங்க என்ஷோர் பண்ணணும், போய் செக் பண்ணணும், டைமுக்கு கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்க்கணும் அப்படிங்கிறது தட்ஸ் அ நாட் ரைட் ஸ்டேட்மெண்ட். புரியுதா? எஸ், இட்ஸ் அ மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இட் மானிட்டர்ஸ் ப்ராக்ரஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் captive coal or lignite blocks. It hears any objection to the government's notification relating to acquisition of coal bearing areas. It ensures that coal mining companies deliver the coal to the end users. இருக்கு இல்லையா? That's not possible. End user deliver பண்ணுறது அவங்களோட ஒர்க்கு கிடையாது. புரியா? ஃபைன். 2021 answer is A 1 2 3. Fourth statement is wrong. அவ்வளோதான். Fine. Listen. Next. First question 2021 போலாம். எல்லாரும் லிசன் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லாம் படிக்க வேணாம். லிசன் கொஸ்டின்லாம் படிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் மோர் ஆர் லெஸ் சிமிலர் ஆர் நாட்? ரெண்டுமே என்னது? பேங்க்கு காசை தனியாக எடுத்து வச்சிடணும், அதுதானே? Am I right or not? First statement and second statement are right. Can any question have two correct statements? Do you understand what I am telling you? When you see two similar options, it means both options are wrong. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? No question can have two correct answers. When you see two similar options, both options are wrong. Cash reserve ratioனா என்ன? SLRனா என்ன? ரெண்டுமே பேங்க்கு கொஞ்சம் மணி எடுத்து தனியாக வச்சிடணும். எதுக்காக? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக. ஒரு வேளை ஒரு பேங்க் ரன் ஆகுது அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக தனியாக எடுத்து வச்சிடணும், அதுதானே? ஸோ when there are two statements which are very similar in the options, both statements are wrong. இப்போ ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கா? எஸ், யூ ஹாவ் இன்க்ரீஸ் இன் பேங்கிங் ஹேபிட், இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் ஆஃப் கண்ட்ரி. புரியுதா? ரெண்டு தான் இருக்குது. ஆன்சர் வந்து இன்க்ரீஸ் இன் பேங்கிங் ஹேபிட். அதுக்கு மணி மல்டிப்ளையர் இஸ் 1/r, அது தெரியணும். புரியுதா? 1/r இஸ் த ஆன்சர். ஸோ த ஆன்சர் இஸ் பேங்கிங் ஹேபிட். மணி மல்டிப்ளையர்னா என்னன்னா, லிசன் மணி மல்டிப்ளையர்னா என்ன அப்படின்னா, ஒரே மணி இட் இஸ் கோயிங் ஆன் பியாண்ட், க்ரியேட் பண்ணிட்டே இருக்காது. இப்போ நான் போய் டெபாசிட் பண்ணுவேன், அதை எடுத்து ஒருத்தவங்களுக்கு லோன் தருவாங்க, தட் இஸ் மணி மல்டிப்ளையர். புரியுதா? அது எப்போ அதிகமாகும்னா நான் போய் பேங்க்கில் கொடுத்தா தான் அதிகமாகும். புரியுதா நான் சொல்கிறது? ஐ ஷுட் கிவ் இட் டு த பேங்க். அப்போ பேங்க்குக்கு போகிற ஹேபிட் எனக்கு இம்ப்ரூவ் ஆனால் தான் மணி மல்டிப்ளையர் இம்ப்ரூவ் ஆகும். இட் இஸ் அ கான்செப்ட். ஃபைன். ஸோ இதில் ஐ ஹெல்ப் யூ எலிமினேட் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ்.
மற்ற ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணணும்னா யூ ஷுட் நோ வாட் இஸ் மணி மல்டிப்ளையர். ஃபார்முலா இஸ் 1/r. புரியுதா? 1/r. ஆருங்கிறது இந்த ரிசர்வ் மணி. ஓகே ஃபைன். செகண்ட் கொஸ்டின், டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். எப்பெல்லாம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்? எஸ், ஃபைன். எல்லார்ட்டையுமே விடுங்க. லாஸ்ட் ஃபிஃப்த் ஒன் என்ன? ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட். எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்? இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இன்ஃப்ளேஷன் கம்மியாகுமா அதிகமாகுமா? கம்மியாகும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் எப்போ வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இல்லையா? தப்பு. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாச்சா இன்ஃப்ளேஷன் விழுந்துடும், கம்மியாயிடும். தட் இஸ் வாட் இஸ் ரைட். லிசன் 1 minute. தயவு செஞ்சு இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கான்செப்டில் தப்பு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அவமானமாக போயிடும். சரியா? இது ரொம்ப பேசிக்கான விஷயம். இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா ஆர்பிஐ முக்கியமாக பண்ணுற விஷயம் ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இவ்வளோதான், ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லா ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆயிடும். நீங்கள் லோன் வாங்கினாலும் சரி, நீங்கள் லோன் கொடுத்தாலும் சரி, எல்லா ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆயிடும். அதுதான் இந்த ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு அர்த்தம். புரியுதா? அப்படி ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, வெளியே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்க மணி எல்லாமே பேங்க்கு கிட்ட போயிடும். பேங்க்கு கிட்ட இருந்து ஆர்பிஐ வாங்கிக்குவாங்க. புரியுதா? இன்ஃப்ளேஷன் வரும், ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ண நினைக்கும், ரெப்போ ரேட்டையும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணால் எல்லா லோன், நீங்கள் லோன் கொடுத்தாலும் நீங்கள் லோன் வாங்கினாலும் யார் எங்கே கடன் கொடுத்தாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா நான் சொல்கிற கான்செப்ட்? புரியுதா? யார் எங்கே கடன் கொடுத்தாலும் வாங்கினாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ஹை. அது ஆர்பிஐ பேங்க் கிட்ட வாங்கினாலும் சரி, பேங்க் ஆர்பிஐ கிட்ட வாங்கினாலும் சரி, இல்லைனா நம்ம பேங்க் கிட்ட வாங்கினாலும் சரி, எங்கே எல்லா இடத்துலையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் பி ஹை. that you should think, that you should have it in your mind. அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹை பண்ணிட்டாங்கன்னா இன்ஃப்ளேஷன் will start falling down. why? people will not have money in the hand. கையில் கடன் வாங்கி செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்காது. எல்லாரும் அப்போ தான் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. ஏன்னா கடன் வாங்கினா இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாதுன்னு அமைதியாக உட்காந்துருப்பாங்க. கையில் காசு இல்லைன்னா யாரும் செலவு பண்ணலைன்னா டிமாண்டே இருக்காது. புரியுதா? ஃபிஃப்த்து ஸ்டேட்மெண்ட், அந்த ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்கன்னாவே இட் இஸ் ராங். அவ்வளோதான். இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் ஆச்சு அப்படின்னா இன்ஃப்ளேஷன் விழுகும். இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிடுவாங்க. இவ்வளோதான். இது ரெண்டையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது உங்கள் பிரச்சனை. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட், வாட் எவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ், இட் வில் ரைஸ் when there is an inflation. RBI will increase the interest rate. அது ரெப்போ ரேட்டுனாலும் சரி, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுனாலும் சரி, பேங்க்கு கிட்டேருந்து வாங்குகிற எந்த லோன் ரேட்டுனாலும் the interest rate will be high. புரியுதா? This is what you should remember in your mind. Do you all understand what I am telling you? அப்போது இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா what is the solution? Rise the interest rate. புரியுதா? இங்கே சொல்யூஷனே கொண்டு ரீசனாக கொடுத்துருக்காங்க. அப்போ இது கரெக்டா? நாட் கரெக்ட். ஸோ ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் ராங்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னாவே யூ வில் கெட் தி ஆன்சர் 1, 2 and 4. A is the answer. புரியுதா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். ஸோ தேர்ட் ஒன்னும் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஆர்பிஐ ஒரு இது சொன்னேன், பேங்க்னா மட்டும்தான் ஆர்பிஐ வருவாங்கன்னு சொன்னேன். எஸ் ஆர் நோ? ஸோ இதில் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் படித்து பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்போ அதுங்க யார் வருவாங்க? செபி வருவாங்க. புரியுதா? சென்ட்ரல் டெபாசிட்டரி லிமிடெட் இஸ் ஜாயிண்ட்லி ப்ரமோட்டட் பை செபி அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நாட் ஆர்பிஐ அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பேங்க் ரெகுலேஷன்ஸ் தான் ஆர்பிஐ வருவாங்க. புரியுதா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் தேர்ட் ஒன் இஸ் ராங். ஃபைன். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இதில் யூ கேன் எலிமினேட் 2 statements. யூ வில் ஹாவ் 1 only, 1 and 2 only. 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். The negotiated dealing system ordering matching is a government security trading platform of the Reserve Bank of India அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இது என்ன அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, திஸ் இஸ் அ ஃபேக்ட், திஸ் யூ ஷுட் நோ. தெர் இஸ் நோ த வே. இங்கே எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் ஆகாது. 50-50 நீங்கள் போயிடலாம். இன்னும் இந்த 50% வந்து யூ ஷுட் டேக் அ ரிஸ்க் ஆர் யூ ஷுட் நோ. புரியுதா? ஃபைன். Fourth one, water. Yes, answer is 1 and 2. Next is fourth question. Listen. இப்போ கோவிட் வந்துச்சுல்ல, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணாங்க? அவங்க என்ன மேம் பண்ணாங்க? சும்மா பேசிகிட்டே இருந்தாங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கோவிட் டைமில் என்ன பண்ணாங்க? வேக்சின் கண்டுபிடிக்க அப்ரூவ் பண்ணாங்க. ஓகே, வேற? எஸ், புரியல. டிஸ்கஸ். யா, லிசன். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஒர்க் என்னன்னா, தே அட்வைஸ், புரியுதா, தே இஷ்யூ ரிப்போர்ட்ஸ் and then they guide people to do something. புரியுதா? இங்கே கொஸ்டினில் வந்து வாட்டர் கிரெடிட்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த கிரெடிட்? லோன். கிரெடிட்னா என்ன? லோன். கரெக்டா? ஸோ ஐம் கோயிங் டு கிரெடிட் கார்டுனா என்ன? ஹவு டு கிரெடிட் கார்டு ஒர்க்? இட் இஸ் அ லோன். கிரெடிட் கார்டுங்கிறது ஒன்றும் இல்லை, லோன், அவ்வளோதான். புரியுதா? நான் இப்போ காசை வாங்கிட்டு நான் அப்புறம் திருப்பி பே பண்ணுறேன்னா அது என்னது? அது லோனு. கிரெடிட்டுங்கிறது ஃபேன்சி நேம், அவ்வளோதான். கிரெடிட் கார்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யூ டோன்ட் ஹேவ் தட் மணி இன் யுவர் அக்கௌண்ட், யூ ஆர் யூஸிங் இட், லேட்டர் ஆன் யூ வில் பே இட். கரெக்டாக? அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் இன்ட்ரெஸ்ட். அந்த டைம் ஃப்ரேமுக்கு மேலே போய் பே பண்ணால் யூ ஷுட் பே இன் இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அது லோன். கிரெடிட் இஸ் நத்திங் பட் அ லோன். புரியுதா? சி, லிசன். அதாவது என்னென்னா, இன் ஜென்ரல் கிரெடிட் டெபிட் அதை பற்றி நான் சொல்லலை. இந்த மாதிரி வாட்டர் கிரெடிட் இல்லைனா வந்து சம் நேம் வித் கிரெடிட் அப்படின்னு வந்துச்சுன்னா இட்ஸ் அ லோன்னு அர்த்தம். புரியுதா? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் லோன் தருவாங்களா? தே டோன்ட் கிவ். நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, தே அட்வைஸ், தே கைட், தே கிவ் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுவுமே இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டட் டு ஹெல்த் டிசீசஸ் ரிலேட்டடாக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. புரியுதா? வாட்டர் இஸ் அ சானிடேஷன் கான்செப்ட். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ நான் ஏன் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனோட அபோட்டஸ் படிக்க சொல்லணும் இப்போ புரியுதா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சாவே யூ கேன் ஆன்சர். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்கே என்ன ஆர்கனைசேஷன்னா உங்களுக்கு தெரியலனா கூட இது உண்மையாலுமே யார் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. பட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பண்ண மாட்டாங்கங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். வேர்ல்டு பேங்க் ஜென்ரலி தே கிவ் லோன்ஸ், தட்ஸ் ட்ரூ, that's a different concept. But World Health Organization, they don't give loans. அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா you can answer this. 1 and 3 only is the answer. Second statement you can eliminate. புரியுதா நான் சொல்கிறது? Do you understand what I am telling you? You should know that World Health Organization do not do these kind of loan giving things. அவங்க வந்து என்ன சொல்கிறதுனா, தே கிவ் யூ ரிப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க. இல்லை ஒரு டிசீஸ் இருக்குது, பேண்டமிக் இருக்குது, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுப்பாங்க. பாலிசிஸ் ஜென்ரேட் பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கவர்மெண்ட்ஸ்க்கு. தட் இஸ் வாட் தே டூ. தே ஆர் லைக் அன் ஐபிசிசி ஆஃப் ஹெல்த். இந்த கிளைமேட் சேஞ்சில் எப்படி ஐபிசிசியோ அந்த மாதிரி ஹெல்த்துக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். புரியுதா? நெக்ஸ்ட் 5th question also we saw, I think. இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் 6th one. See, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு பேர் இருக்கா? லிசன் எவ்ரி ஒன். கொஸ்டின் பேப்பரில் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் ஆகிருக்கு, கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க, கான்ஸ்டியூஷன் டிஃபைன் பண்ணியிருக்கு, அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்கள். புரியுதா? புரியுதா நான் சொல்கிறது? கான்ஸ்டியூஷனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா டெலிபரேட்டாக கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு செக் தெரியுதா இல்லையான்னு செக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? திஸ் இஸ் ஒன் திங். ஒன் மோர் திங், த கொஸ்டின் இஸ் அபவுட் ஆர்பிஐ. எஸ் ஆர் நோ? யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ஆஸ்கிங்? கொஸ்டின் இஸ் அபவுட் ஆர்பிஐ. பாலிட்டியில் நீங்கள் ஆர்பிஐ படிச்சிருக்கீங்களா?
பாலிட்டி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இல்லை. இன் ஜென்ரல் டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்கள்ல, பாலிட்டியில் ஆர்பிஐ பற்றி நீங்கள் படிக்க மாட்டீங்க, ஏன்னா கான்ஸ்டியூஷனில் அது இல்லை. புரியுதா? ஆர்பிஐ வாஸ் ஃபார்ம்ட் ஈவன் பிஃபோர் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஃபார்ம்ட். 1934லேயே ஆர்பிஐ ஃபார்ம் பண்ணிட்டாங்க. புரியுதா? யூ டோன்ட் பேனிக் நவ். இது நீங்கள் பாலிட்டி கிளாஸ் அட்டன் பண்ணுறப்பவே தெரியும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம இந்த டாபிக் கீழே அதை படிச்சிருக்கோமா இல்லையான்னு யோசிச்சாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதா? லிசன். புரியல. ஆர்பிஐயோட பாலிசிஸ்க்கு அப்பீல் பண்ணலாமான்னு கேட்குறீங்களா? கோர்ட்டில் போய் கேட்கலாமான்னு கேட்குறீங்களா? அது பாலிசியை பொறுத்து மாறும். மணி ரிலேட்டடாக தே ஹாவ் அட்டானமி டு டேக் டெசிஷன். மணி வந்து சர்க்குலேஷனில் ஸ்டாப் பண்ணலாமா வேண்டாமா, மணி ரிமூவ் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஆர்பிஐ கேன் டிசைட். புரியுதா? ஃபைன். ஓகே ஃபைன். சி புரியுதா நான் சொல்கிறது? லிசன் லிசன் லிசன். முடியல, கசன் பேசிக்கிட்டே இருக்கீங்க. why are you doing this? I don't understand. Do you have any doubts? ஏதாவது டவுட் இருக்கா? Do you understand what I am telling you about constitution? Yes. Yes? Fifth one answer. Two only. Fifth one. லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட் அப்படிங்கிறது பேங்க்குக்கு மட்டும்தான், கவர்மெண்ட் கிடையாது. கவர்மெண்ட் ஃபஸ்ட்டே கூட ஆர்பிஐட்ட கடன் வாங்குவாங்க. பட் பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குறாங்கன்னா அந்த பேங்க் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். வேறு வழியே இல்லாமல் தான் பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட போவாங்க. புரியுதா? அப்படி ஆர்பிஐ கிட்ட போகிற நிலைமை வந்துச்சு அப்படின்னா த பேங்க் இஸ் இன் அ வெரி வெரி பேட் ஸ்டேட். அதனால தான் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட். கடைசியாக பேங்க்கு ஆர்பிஐ கிட்ட போவாங்க பேங்க்ஸ். புரியுதா? ஃபைன். ஸோ சிக்ஸ்த் கொஷனில் சர்டன் ப்ரொவிஷன் இன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கிவ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் த ரைட் டு இஷ்யூ டிரெக்ஷன்ஸ் டு த ஆர்பிஐ இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்கல்ல. கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கு ஆர்பிஐ பற்றி அப்படின்னா அது தப்பு. ஏன்னா ஆர்பிஐ வாஸ் ஃபார்ம்ட் இன் 1934, கான்ஸ்டியூஷன் இன் 1950 இட் கேம் இன் டு இஃபெக்ட். புரியுதா? ஸோ கான்ஸ்டியூஷனில் ஆர்பிஐ பற்றி மென்ஷன்லாம் எதுவும் கிடையாது. ஃபைன். So second statement is wrong. 1 and 3 only. Seventh statement. Seventh question பாருங்க. Listen. Seventh question பாருங்க. All casual workers are entitled for employment provident fund coverage. இந்த statement கரெக்டா தப்பா? It's a wrong statement. புரியுதா? All casual workers. All casual workersனா unorganized செக்டாரில் இருக்கிற workers. புரியுதா? ஆல் கேஷுவல் ஒர்க்கர்ஸ் ஆர் என்டைட்டில்டு ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கவரேஜுங்கிறது ராங் ஸ்டேட்மெண்ட். புரியுதா? ஆல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னாவே தெர் இஸ் சம் கண்டிஷன்ஸ். இந்த ஒர்க்கர்ஸ் தான் இருக்கணும், அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டில் அப்ளை பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி தெர் ஆர் ஸோ மெனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அது போட்டாவே யூ வில் கெட் தி ஆன்சர். புரியுதா? மோஸ்ட்லி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்தால் கேர்ஃபுல்லாக இருங்க. ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் ஒருவேளை இங்கே சம் கேஷுவல் ஒர்க்கர்ஸ் ஆர் என்டைட்டில்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது கரெக்டு. புரியுதா நான் சொல்கிறது? இஃப் தே ஆர் கிவிங் யூ சம் கேஷுவல் ஒர்க்கர்ஸ் தென் இட் இஸ் ரைட் பிகாஸ் இட்ஸ் அ ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். கொஞ்சம் ஒர்க்கர்ஸ் வந்து என்டைட்டில்னா கரெக்ட், பட் எல்லாருமே என்டைட்டில்டு அப்படின்னா இட் இஸ் ராங். புரியுதா? ஃபைன். எஸ் புரியல. பட் இங்கே எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புரியுதா? அடல் பென்ஷன் யோஜனாவில் கூட ஆல் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது இல்லை, அதுலேயுமே யூ ஹாவ் ஏஜ் லிமிட், யூ ஹாவ் டு அப்ளை ஃபார் இட், அந்த மாதிரி நிறைய இருக்குது. புரியுதா? ஸோ வாட் தேர் ஆஸ்கிங் யூ இஸ் என்டைட்டில்டு. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் என்டைட்டில்டு? என்டைட்டில்னா தே ஹாவ் த ரைட் டு, அவங்க கிளைம் பண்ணலாம், நீ எனக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்னு கேட்கலாம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஆல் கேஷுவல் ஒர்க்கர்ஸ் ஆர் என்டைட்டில் டு எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கவரேஜ்னா இட் இஸ் ராங். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர். ஃபைன். Second statement, all casual workers are entitled for regular working hours and overtime payment. That is something very normal. புரியுதா? யாராக இருந்தாலும் ரெகுலர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுக்கணும், ஓவர் டைம் வேலை செஞ்சால் காசு கொடுக்கணும்.
அது கொடுக்கலன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம். ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டில் கொடுக்கலன்னு சொல்லிட்டு யூ காண்ட் ஆஸ்க். தெர் ஆர் சர்டன் ரூல்ஸ். அவங்க அப்ளை பண்ணணும், ஆர் அவங்க இந்த செக்டர்ஸ்லலாம் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்னொன்று மெயினாக அவங்க எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இந்த கிக் ஒர்க்கர்ஸ்லேயே இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா கம்பெனியில் ரெஜிஸ்டரே பண்ண மாட்டாங்க. இப்போ டெலிவரிஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, தேர் கால்ட் அஸ் கிக் ஒர்க்கர்ஸ். புரியுதா? கம்பெனி ரெஜிஸ்ட்ரியில் அவங்க பேரே இருக்காது. அப்போ அவங்க எம்ப்ளாயி இல்லைன்னு கணக்கு. புரியுதா? அவங்களுக்கு எப்படி ப்ராவிடென்ட் ஃபண்டு போகும்? யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் டெல்லிங் யூ? ஸோ கேஷுவல் ஒர்க்கராக இருந்தாலும் இல்லைனாலும் தெர் ஆர் சர்டன் லிமிட்டேஷன். சிம்பிளாக சொல்லணுன்னா என்டைட்டில்டு அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு, தட் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாவே எல்லாத்துக்குமே குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? ஸோ தட் இஸ் த மெயின் திங் ஹியர். நெக்ஸ்ட் இஸ் எயித் ஒன். இதில் இந்த மோஸ்ட் லைக்லின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? மோஸ்ட் லைக்லி, அதுதான் கீவேர்டு. 8th கொஷனில் மோஸ்ட் லைக்லின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ ட்ராப் வேர்ட். புரியுதா? மோஸ்ட் லைக்லின்னு யூஸ் பண்ணுறாங்கன்னா ட்ராப் வேர்ட். மோஸ்ட் லைக்லின்னா என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னு அர்த்தம். புரியுதா? நான் என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ இதில் இந்த எக்கனாமிக் ரெசெஷன் டைமில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு டேக்ஸ், இந்த ரிடக்ஷன் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் நடக்கும், அண்ட் தென் அதர் திங்ஸ் ஆல்சோ வில் ஹேப்பன். பட் மோஸ்ட் லைக்லி டு ஹேப்பன் என்ன அப்படின்னா ரைஸ் இன் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த பப்ளிக் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல, ரைஸ் இன் எக்ஸ்பெண்டிச்சர் தான் ரெசெஷன் இருந்துச்சுனாவே ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா வாட் இஸ் அ ரெசெஷன்? கண்டினியூஸ் ஃபால் ஆஃப் எக்கானமி வந்து கண்டினியூஸாக டவுனில் போயிட்டுருக்கு. ஜிடிபி நம்மக்கிட்ட க்ரோத்தே இல்லை, ரைஸே ஆகலை அப்படின்னா தான் யூ கால் இட் அ ரெசெஷன். அப்போ என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை ஆர்பிஐ என்ன பண்ணும் அப்படின்னா காசை கொடுத்து கவர்மெண்ட்டை செலவு பண்ண சொல்லும். கவர்மெண்ட்டில் எதில் செலவு பண்ணுவாங்க? ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரோடு நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன், பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அதில் வேலைக்கு ஆள் வைப்பாங்களா? அதில் சில கம்பெனிஸ் ப்ராஜெக்ட் எடுப்பாங்களா? புரிதல் என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ என்ன ஆகும்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகும், எல்லார் கைக்கும் காசு போகும், எக்கானமி வில் க்ரோ அகெயின். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பேசிக்கான விஷயம். எக்கனாமிக் ரெசெஷன் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயம் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, பப்ளிக் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அது மூலமாக எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்க, எல்லார் கையிலுக்கும் சம்பளம் போகும். சம்பளம் போச்சுன்னா அகெயின் எவ்ரிபடி வில் ஸ்டார்ட் ஸ்பெண்டிங், எக்கானமி வில் க்ரோ. புரியுதா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபைன். நெக்ஸ்ட், ஸோ த மோஸ்ட் லைக்லிங்கிறது ட்ராப் வேர்ட். ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். ஏன் அப்படின்னா எக்கனாமிக் பூமாக இருக்கிறப்போ ஆப்போசிட்டாக பண்ணுவாங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக போகுது, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகுதுங்கிறப்ப பண்ணுவாங்க. புரியுதா? ஃபைன். சி லிசன், இந்த மாதிரி மோஸ்ட் லைக்லிங்கிற வேர்ட் வந்துச்சு அப்படின்னா யூ ஷுட் சி வாட் வில் ஹேப்பன் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஆன்சர். ஏன்னா நிறைய விஷயம் நடக்கும், ஆனால் ஃபஸ்ட்டு என்ன நடக்கும், கண்டிப்பாக எது நடக்கும் அப்படின்னு தான் நீங்கள் ஆன்சர் கேட்குறாங்க. புரியுதா? அதில் போயிட்டு நீங்கள் நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து ஆன்சர் எழுதிட்டு இது கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஃபார் ஷோர் வாட் வில் ஹேப்பன், தட் இஸ் த மீனிங் ஆஃப் மோஸ்ட் லைக்லி. இட்ஸ் அ ட்ராப் வேர்ட். புரியுதா? நிறைய பேர் அதை பார்க்க மாட்டாங்க. ஃபைன். நெக்ஸ்ட், listen. Other things remain unchanged. 9 question per. Listen. Shall we continue? Yes, ma'am. Do I have your permission? என்னவா பேசுறீங்க? Listen. Other things remain unchanged. Market demand for a good might increase if. இதுதான் question. அதாவது எதுவுமே சேஞ்ச் ஆகலை, ஒரு கூட்டோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஷின். சிம்பிளாக என்ன கேட்குறாங்கன்னா
ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 1 and 4. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரைஸ் ஆஃப் இட் சப்ஸ்டியூட் இன்க்ரீசஸ். சப்ஸ்டியூட்னா என்ன? அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது, அதோட விலை அதிகமாகிடுச்சுன்னா they'll come to this. ஸோ நெக்ஸ்ட் இஸ் த ப்ரைஸ் ஃபால்ஸ், ஏதாவது டிஸ்கவுண்ட் அப்படி இருந்தாலும் they'll come. ஸோ இட் இஸ் ஈஸி. What is a complement? நீங்கள் சொல்கிறது சப்ஸ்டியூட், டீக்கு பதிலாக காஃபிங்கிறது சப்ஸ்டியூட். காம்ப்ளிமெண்ட்னா என்னென்னா எஸ் ஃப்ரீயா இல்லை, வெயிட் இதை வாங்கினா இதை கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு இருக்கும்ல, அதுதான் காம்ப்ளிமெண்ட். இப்போ ஸ்டெபிலைசர் வாங்குகிறோம்ல, அது காம்ப்ளிமெண்ட். ஃப்ரிட்ஜ் வாங்கினா ஸ்டெபிலைசர் வாங்கணும், அது காம்ப்ளிமெண்ட். சப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன? அப்படி சப்ஸ்டியூட் அப்படின்னா என்னென்னா காஃபி இல்லைன்னா டீ, கொக்கோகோலா இல்லைன்னா பெப்சி, அது சப்ஸ்டிடியூட். புரியுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபைன். நெக்ஸ்ட், urban cooperative banks. What is the answer for this? Banks யார் ரெகுலேட் பண்ணுவாங்கன்னு சொன்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? Do you understand? Next question. Indian government bond yields are influenced by which of the following? What is the answer for this? All the three. Answer is all the three. சரியா? ஸோ என்னென்னா கவர்மெண்ட் பாண்ட் ஈல்ட்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணி இருக்கும். அந்த இன்ஃப்ளேஷன் இதில் எதெல்லாம் இன்ஃப்ளேஷன் பண்ண முடியும்? இன்ஃப்ளேஷனே ஸ்ட்ரைட்டாக ஒன்று கொடுத்துட்டாங்க. தேர்ட் ஒன் இஸ் ஆப்வியஸ்லி ரைட். ஸோ தேர்ட் ஒன் இருக்கிற ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான். 3 only, 1 and 2 and 3 only. ஃபஸ்ட்டு வந்து ஆக்ஷன் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்னு என்ன அர்த்தம்? டாலரில் சேஞ்ச் வந்தால் நம்ம பாண்டில் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா ஆகும். புரியுதா? நெக்ஸ்ட் இஸ் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆப்வியஸ்லி வாட் இஸ் தட்? இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் தானே. ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுவாங்க? இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ரைட். 12th one, what is the answer? இதுவுமே கொஸ்டின் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யூ saw this in the test. Yes or no? டெஸ்ட்டில் பார்த்தீங்கல்ல? ஸோ ஆன்சர் இஸ் 1, 2 and 3. 1, 2 and 3. நான் ரெசிடென்ஷியல் எக்ஸ்டர்னல் டெபாசிட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கா? எக்ஸ்டர்னல்னா என்ன? வாட் இஸ் த வேர்ட் எக்ஸ்டர்னல் இன் எக்கானமி? ஃபாரின். எக்ஸ்டர்னல் டெபாசிட்னா ஃபாரின்லாம் அவங்க டெபாசிட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். த வேர்ட் எக்ஸ்டர்னல் மீன்ஸ் ஃபாரின். எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ்னா ஃபாரினில் எங்கேயாவது நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னு அர்த்தம். கமர்ஷியல்னா ப்ரைவேட் பார்ட்டி யாராவது கடன் வாங்குறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ எக்ஸ்டர்னல்னாவே ஃபாரின். எக்ஸ்டர்னல் டெபாசிட்னா ஃபாரினில் டெபாசிட் பண்ணுறது. அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர், ஹீஸ் அ நான் ரெசிடென்ஷியல் இந்தியன் சிட்டிசன் ஹூ ஸ்டேயிங் இன் அமெரிக்கா, இஸ் earning some money and depositing it in the foreign bank. அது இந்தியாவுக்குள்ளேயே வரல. அப்போ அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்னென்னு கூட எனக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இந்தியாவுக்குள்ளேயே வரல அப்படின்னா அது எப்படி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும்? புரியுதா நான் சொல்கிறது? The word external itself is enough here to answer. Externalனா foreign. See, I am telling you all these keywords. சைடில் எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Are you all noting it down? புரியுதா? எக்ஸ்டர்னல்னா ஃபாரின். எக்ஸ்டர்னல் நீங்கள் எங்கேயாவது எக்கானமியில் பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் ஃபாரின். ஃபாரின் டெபாசிட் அது வந்து உள்ளே வருமா? இந்தியாவுக்குள்ளே வராது. ஸோ இட் இஸ் நாட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். புரியுதா நான் சொல்கிறது? ஃபைன். நெக்ஸ்ட். ஸோ ஆன்சர் இஸ் 1, 2 and 3. 13th one பாருங்க. This also you must have seen in the question, but still I am repeating. இங்க keyword என்னன்னா necessarily தான் trap word. புரியுதா? இங்க trap word என்னன்னா necessarily அப்படின்னா என்னன்னா கண்டிப்பா நடக்கும். The meaning that if you are seeing any statement as necessarily, it means that it will definitely happen. புரியுதா நான் சொல்கிறது? நெசசரிலிங்கிற வேர்டு பார்க்குறீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். இதில் என்ன விஷயம்னா, இதில் அந்த 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல,
டீவேல்யூவேஷன் பண்ணால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இம்ப்ரூவ்ஸ் த காம்படிட்டிவ்னஸ் ஆஃப் த டொமஸ்டிக் எக்ஸ்போர்ட்ஸ் இன் ஃபாரின் மார்க்கெட்ஸ், இன்க்ரீஸ் த ஃபாரின் வேல்யூ ஆஃப் டொமஸ்டிக் கரன்சி, இம்ப்ரூவ்ஸ் த ட்ரேட் பேலன்ஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லோரும் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடுவீங்க. புரியுதா? ஏன்னா டீவேல்யூவேஷன் பண்ணால் டொமஸ்டிக் கரன்சியோட வேல்யூ குறையும். தட் இஸ் வாட் இஸ் டீவேல்யூவேஷன். பட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? டீவேல்யூவேஷன் எதுக்கு பண்ணுவாங்க ஜென்ரலாக? எஸ், எக்ஸ்போர்ட், அதாவது எக்ஸ்போர்ட் இல்லை, எக்ஸ்போர்ட் நடக்கலை அப்படின்னா எக்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொடுக்குற இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டிஸ்கவுண்ட் மாதிரி. இப்போ ஒரு ப்ராடக்ட் 10 ரூபாய்க்கு வைப்பாங்க மார்க்கெட்டில், சேல் ஆகலைன்னொன்னே அடிச்சுட்டு நவ் ஒன்லி 8 rupeesன்னு போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த 10 அடிச்சுட்டு 8ன்னு போடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த டீவேல்யூவேஷன். நம்மளோட கரன்சியோட வேல்யூவை நம்மளே கம்மி பண்ணிக்குவோம். அந்த மாதிரி கம்மி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா வேர்ல்டு லெவலில் நம்மளோட ப்ராடக்ட் விலையும் குறையும். அப்போ நிறைய பேர் வாங்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. பட் அது கண்டிப்பாக நடக்கணும்னு இல்லை. இந்த நெசசரிலி நீங்கள் ஏன் நான் ட்ராப் வேர்ட் சொல்கிறேன்னா, வி வாண்ட் தட் டு ஹேப்பன் பட் வி டோன்ட் நோ இஃப் தட் வில் ஹேப்பன் ஆர் நாட். அந்த நெசசரிலிங்கிறது அங்கே ட்ராப் வேர்ட். அந்த நெசசரிலியை பார்க்காம நிறையா பேர் குட் தட் தே டிட் நாட் கிவ் யூ 1 and 3. சப்போஸ் இஃப் தே ஆர் கிவிங் யூ 1 and 3னா நிறையா பேர் 1 and 3 போடுவாங்க. பிகாஸ் டீவேல்யூவேஷனே இதுக்காக தான் சொல்லி தான் நம்ம படிப்போம். கரெக்டாக? பட் அது கன்ஃபார்மாக நடக்கணுமா அப்படின்னா தெர் ஆர் அதர் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ. குவாலிட்டி நல்லா இருக்கணும், அண்ட் தென் டிமாண்ட் இருக்கணும் அந்த இடத்துல. அதெல்லாம் பண்ணி விலையை குறைச்சா இட் வில் ஹேப்பன். ஸோ ஆன்சர் ஹியர் இஸ் 1 only. புரியுதா? இங்கே வந்து 2 நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் 14th one. Creation of black money in India is the main cause. Why அப்படின்னு கேட்குறாங்க. What is the answer? Yes, loss of revenue to the state exchequer due to tax evasion. இது ஸ்ட்ரெயிட் ஒன்னா. black moneyன்னு என்ன? டேக்ஸ் கட்ட மாட்டோம். black moneyன்னு என்னன்னா we don't show accounts. Why we don't show account? We don't want to pay tax. அதனால தானே அக்கௌண்ட்டு காமிக்கிறது இல்லை. ஸோ வி ஆர் எவேடிங் டேக்ஸ். அந்த ஆப்ஷன் எதில் இருக்குது? ஒன்றில் தான் இருக்குது. புரியுதா? ஃபைன். நெக்ஸ்ட். Which one of the following is likely to be one of the most inflationary in its effects? Most inflationary. Listen. எல்லாருமே லிசன் பண்ணுங்கள். இதில் என்னென்னா 4 விஷயம் கொடுத்துருக்காங்களா? ரீபேமெண்ட் ஆஃப் பப்ளிக் டெட், borrowing from the public to finance a budget deficit, borrowing from the banks to finance a budget deficit, creation of new money to finance a budget deficit. இது 4மே என்ன பண்ணுன்னா இன்ஃப்ளேஷன் தான் கொண்டு வரும். Do you all understand what I am telling you? All the 4 will bring in inflation. பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரின்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரின்றது இதில் லாஸ்ட் ஆப்ஷன் தான். தனியாக புதுசாக மணியே ஏன் ஆர்பிஐ வந்து இது ஒரு கொஷின் இருக்குது தெரியுமா? நம்ம பிரிண்ட் பண்ணுறதே கவர்மெண்ட் தானே, அப்போ எல்லோரும் புவராக இருக்காங்கல்ல, ஏன் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கொஷின் நிறைய பேருக்கு வந்திருக்கும். கரெக்டாக? அப்படி பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஸ்கை ராக்கெட் ஆகிடும். அந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய கண்ட்ரிலாம் பார்த்துருக்கீங்கன்னா தே வெய் மணி டு கெட் சம் ப்ராடக்ட். அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் கூட இருக்கும். தராசில் காசை வச்சு தே பர்ச்சேஸ் திங்ஸ். ஏன்னா அந்தளவுக்கு இன்ஃப்ளேஷன் ஆகி மணியோட வேல்யூ அதில் இருக்காது. ஒரு சின்ன பொருள் வாங்கணுன்னாவே அவங்க லட்சக்கணக்கில் கொடுக்கணும். அது எப்போ நடக்கும்னா நியூ மணி பிரிண்ட் பண்ணால் நடக்கும். புரியுதா? அதனால தான் பேங்க் எப்போவுமே நியூ மணி பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சர்டன் ரிசர்வ் எடுத்து தனியாக வச்சுட்டு தான் மணி பிரிண்ட் பண்ணுவாங்க. புரியுதா? இந்த அளவுக்கு கோல்டு இல்லைனா ஃபாரின் கரன்சி அந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுட்டு தான் தே பிரிண்ட் நியூ மணி. பிகாஸ் தே ஜஸ்ட் replace the value. They are not creating any new money there. That is the reason. புரியுதா? இங்கே ட்ராப் என்னன்னா மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரி இன் இட்ஸ் எஃபெக்ட்ஸ். அதுதான் ட்ராப்பு. ஃபஸ்ட் ஆப்ஷனை படிச்சுட்டு கரெக்டுன்னு நிறைய பேர் போட்டவங்க இருக்காங்க. புரியுதா நான் சொல்கிறது? பிகாஸ் அதுவும் இன்ஃப்ளேஷன். இந்த 4மே இன்ஃப்ளேஷன் காஸ் பண்ணும். பட் ஹியர் த ட்ராப் வேர்ட் இஸ் மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரி. தட் இஸ் த ட்ராப் வேர்ட் ஹியர். புரியுதா நான் சொல்கிறது? ஒரு கொஷின் இருக்குன்னா 2-3 தடவை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஃபைன்.
Next, 2020. See, you're all following or not what I'm telling you. புரியுதா நான் சொல்கிறது? I'm telling you certain generalization. இது எதுக்காக அப்படின்னா இந்த கிளாஸோட மறந்துட்டு போகிறது கிடையாது. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் it is not to just forget here and leave. I'll tell you what happen if you follow what I'm telling you. You will save so much time. First of all, notes எடுக்கிறப்போ நான் சொன்ன எக்ஸப்ஷன்ஸை நோட்ஸ் எடுங்க. எல்லாத்தையும் நோட்ஸில் எழுதாதீங்க. நான் நோட்ஸ் எழுதுறேன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், பிபிடி போட்டு கிளாஸ் எடுத்தால் பிபிடியில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து நோட்டில் எழுதிட்டு இருப்பாங்க. தட் இஸ் நாட் நோட்ஸ். ஸோ வென் யூ டேக் நோட்ஸ் யூ ஷுட் டேக் ஒன்லி த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். அதுவும் இந்த எக்ஸப்ஷன்ஸு, கம்பேரிசன்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான வேர்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்திருக்கோம், ஃபஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரியான வேர்ட்ஸு, இல்லைனா ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதெல்லாம் தான் அவங்க நோட்ஸில் நீங்கள் எடுக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? இந்த மாதிரி ஆர்பிஐ, இந்த செபி கொஸ்டினாக நான் சொன்னல, பேங்க்னாவே ஆர்பிஐ தான் அப்படின்ட்டு, அதெல்லாம் எதுக்குன்னா உங்களுக்கு டைம் நிறைய எக்ஸாம் ஹாலில் சேவ் ஆகும். புரியுதா நான் சொல்கிறது? அதே மாதிரி ட்ராப் வேர்டு ரொம்ப முக்கியமாக பாருங்கள். இப்போ மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரின்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே இன்ஃப்ளேஷன் தான் ஜென்ரேட் பண்ணும். இதில் என்ன பியூட்டினா, இந்த டெஸ்ட்டை இந்த மாதிரி கொஷின்ஸ் எழுதிட்டு வந்துட்டு நீங்கள் கீ செக் பண்ணிங்கன்னா எந்த இன்ஸ்டியூட்டுக்குமே எல்லா இன்ஸ்டியூட்டும் இந்த 4 ஆப்ஷனில் ஒவ்வொரு ஆப்ஷன் தருவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியாது நிறைய பேருக்கு. யூபிஎஸ்சி வந்து அந்தளவுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா தே நோ வேர் வி வில் கமிட் மிஸ்டேக்ஸ். அதனால தான் இந்த ஜென்ரலைசேஷன், ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்னா கொஞ்சம் யோசிங்க. கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் ஆயிருக்குன்னா யூ ஷுட் செக் ட்வைஸ். நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தெர் இஸ் அ ஹை சான்ஸ் தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அந்த மாதிரி விஷயம் நான் சொல்கிறது எதுக்காகனா, அந்த எக்ஸாம் ஹாலில் அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ட்ரை டு சேவ் மோர் டைம். இங்கே பண்ணுறது எல்லாமே டைம் சேவிங்காக தான். புரியுதா? ஸோ வென் யூ ஆர் எலிமினேட்டிங் 2 ஆப்ஷன்ஸ் 50-50 வந்துட்டீங்க அப்படின்னாவே தெர் இஸ் அ ஹை பாசிபிலிட்டி தட் கொஷின் வில் கோ ரைட். புரியுதா? ஒரு ஆப்ஷன் கூட எலிமினேட் பண்ண முடியல அப்படின்னா தான் அந்த கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாது. ஐ ஒன்ட் டெல் யூ டு டேக் அ இந்த ஃப்ளூக்கு, இந்த இங்கி பிங்கி பாக்கிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. புரியுதா? சம் கொஷின்ஸ் இட் வில் கோ ராங், இட்ஸ் ஓகே. பட் அதுக்காக ரொம்பவும் ஃப்ளூக்கில் இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிலாம் இல்லை. தேர் ஷுட் பி அ பேஸ் ஃபார் வாட் எவர் யூ ஆர் டூயிங். பேங்கிங்னா ஆர்பிஐ தான். இது வந்து செபி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட், செக்யூரிட்டிஸ், இதெல்லாம் செபியோட வேலை. ஸோ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும், அதுதான் அவங்க பண்ணுவாங்க. புரியுதா? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நான் ஏன் சொன்னேன்னா தே டோன்ட் கிவ் மணி, தேர் ஒர்க் இஸ் டிஃப்ரெண்ட். அது உங்களுக்கு படிக்கிறப்ப தெரியணும். ஸோ வாட் யூ ஷுட் டூ இஸ் வென்எவர் யூ ஆர் ரீடிங் சம் கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரலாக கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்திங்கன்னா நிறையா படிக்கிறது அப்படிலாம் பண்ணாதீங்க. டோன்ட் வேஸ்ட் டைம். ஜஸ்ட் ரீட் தேர் யூனிக் ஃபங்க்ஷன் அண்ட் தென் அவங்க ஸ்டாச்சுட்டரியா நான் ஸ்டாச்சுட்டரியா கான்ஸ்டியூஷன்லான்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைனா சில இடத்துல யூ ஷுட் நோ த ஆக்ட் ஆல்சோ. தேர் இஸ் நோ அதர் வே, யூ ஷுட் நோ த ஆக்ட் ஆல்சோ. அதை எழுதி வச்சுக்கோங்க. புரியுதா? நெக்ஸ்ட், கோயிங் இன் டு 2020 வில் ஃபினிஷ் திஸ் ஃபாஸ்ட். ஸோ இனிமேல் வர கொஷின்ஸ் எல்லாம் யூ ட்ரை டு சால்வ் இட் ஃபர்ஸ்ட். இப்போ இது வரைக்கும் நான் சொன்னேன்ல, we solved how many years of questions? 3 years we have solved. So what I want you to do is you try solving hereafter. புரியுதா? So first question, what might be the answer? It leaves unchanged. சரியா? அக்ரிகேட் மணினா என்னென்னா ஓவரால் எக்கானமியில் எவ்வளோ மணி இருக்குது அவ்வளோதான் அக்ரிகேட் மணி. ஓவரால் எக்கானமியில் அவங்க வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்கல. Do you understand? இங்கே keyword is aggregate money supply. Do you understand what I am telling you? நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 lakh கேஷ் நீங்கள் உங்களோட டிமாண்ட் டெபாசிட் அக்கௌண்ட்லேருந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு கேட்கல, அக்ரிகேட் மணி சப்ளையில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? ஓவரால் எக்கானமியில் அந்த 1000 எங்கே இருக்குது? அந்த எக்கானமிக்குள்ளேயே தான் இருக்குது, எதுவுமே மாறலை. புரியுதா? ஸோ த ஆன்சர் இஸ் லீவ் இட் அன்சேஞ்ச்ட். அதுதான் ஆன்சர். அக்ரிகேட் ஓவரால் எக்கானமியில் உங்கள் பேங்க்கில் மணி இருந்தாலும் உங்கள் கையில் மணி இருந்தாலும் கணக்கு ஒன்று தான். புரியுதா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின் ஆன்சர் என்ன? Expansionist monetary policy, which of the following would it not do? Yes? Expansionist என்ன?
increase money supply. Expansionist na RBI wants to give money outside. They want to expand the economy. They want the economy to grow. அப்போ people கையில் காசு இருக்கணும்னு RBI நினைப்பாங்க. புரியுதா? So what is the answer now? Tell me. Answer is 2. நான் என்ன சொன்னேன், மணியை people கையில் கொடுத்துருவாங்க. புரியுதா? How they will do that அப்படின்னா, cut and optimize the statutory liquidity ratio. What is SLR? பேங்க் ஒரு சில அமௌண்ட் அவங்களே வச்சுருக்கணும், அதை தாண்டி தான் கடன் கொடுக்கணும். கரெக்டாக? கட் அண்ட் ஆப்டிமைஸ் எஸ்எல்ஆர்னா அந்த எஸ்எல்ஆரை கம்மி பண்ணிவிடுவாங்க. அப்படின்னு என்ன ஆகும்னா, பேங்க்கு நிறையா கடன் கொடுக்கலாம். they can start giving more loan because SLR கம்மியாயிடுச்சு. இப்போது அவங்க இவ்வளோ மணி வச்சுருக்கணுங்கிறது குறைச்சிட்டாங்க. என்கிட்ட 1000 கோடி இருக்குது, எஸ்எல்ஆர் வந்து 500 crores வச்சுருக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது. திடீர்னு RBI என்ன சொல்கிறாங்கன்னா, நீ 500 வச்சுருக்க வேண்டாம், நீ 300 வச்சுருந்தா போதும் அப்படின்னா அந்த பேங்க் என்ன பண்ணுவாங்க, அந்த 200 கோடியும் கடன் கொடுத்துருவாங்க. புரியுதா? தட் இஸ் SLR. இந்த CRR மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் இஸ் ஆல்சோ சிமிலர், வெரி சிமிலர் டு தட். புரியுதா? இந்த CRR, SLR, அப்புறம் இந்த MS, இந்த மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட், MCLR, இது எல்லாமே என்ன அப்படின்னா பேங்க் எவ்வளோ காசை வச்சுருக்கணும், எவ்வளோ ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். புரியுதா? ஸோ வென் தெர் இஸ் எ டேர்ம் இன்க்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஜென்ரலைஸ் பண்ணுறேன், லிசன் டு மீ. கொஞ்சம் இன்க்ரீஸ், இந்த எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது, CRR இன்க்ரீஸ் ஆகுது, SLR இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் தென் ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா மணி ஃப்ளோ வில் ரெடியூஸ். இப்படியாவது தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. டோன்ட் வேஸ்ட் டைம் தேர். வென் எவ்ரி திங் இஸ் இன்க்ரீஸிங், ரெப்போ ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட், SLR, CRR இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மணி ஃப்ளோ இஸ் ரெடியூசிங் இன் த மார்க்கெட் டு கண்ட்ரோல் த இன்ஃப்ளேஷன். இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா RBI வாண்ட்ஸ் டு கிவ் த மணி அவுட் சைட் ஸோ தட் த எக்கானமி வில் க்ரோ. புரியுதா? ஸோ த ஆன்சர் இஸ் 2 only. Third question. See, third questionல first statement பாருங்க. See, இது என்ன அப்படின்னா, இது ஒரு சின்ன லாஜிக் தான். It's a very small logic. Scheduled commercial banks, rural banks, regional rural banks இதை விட டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் தான் நிறையா லோன் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. அது பாசிபிளா? புரியுதா நான் கேட்குறது? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் ஸ்கெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸும் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸும் இருக்குது, ஒரு பக்கம் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குது. இந்த ரெண்டில் யார் நிறையா லோன் கொடுத்துருப்பாங்க? ஆப்வியஸ்லி ஸ்கெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்கும் ரீஜனல் ரூரல் பேங்க்கும். இந்த டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து அவ்வளோ நம்பர் ஆஃப் பேங்க்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. இட் வில் பி வெரி லெஸ். கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் பி ராங். அது புரியுதா உங்களுக்கு? யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் டெல்லிங் யூ? அவங்க ஸ்கெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் ரூரல் பேங்க்ஸை சேர்த்தே அதை விட டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க் தான் அதிகமாக லோன் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஏன் அப்படின்னா, ஆப்வியஸ்லி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் பேங்க்ஸே டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் கம்மியாக தான் இருக்கும். இதெல்லாம் சேர்த்துனா அது ரொம்ப கம்மியாக இருக்கும். பேங்க்கே கம்மியாக இருக்கிறப்ப லோன் எப்படி அந்தளவு கொடுக்க முடியும்? யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் டெல்லிங் யூ? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Second is, one of the most important function of DCCB is to provide fund to the primary agricultural credit society. That is right. That's hierarchy actually. That is like or factual statement. Here you should not use any technique or something. It's a basic fact. Seriya? So second 2 only is the answer. Listen, next question.
listen. See, tomorrow I'll stop it here. Tomorrow I want you all to do one thing before you come to the class. புரியுதா? சரி, நீங்கள் ரொம்ப கஷ்டமாலாம் பண்ண வேணாம். I just want you to, உங்ககிட்ட எல்லாக்கிட்டையும் அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, I just want you to circle the trap words. What words you think are trap words? அது ஆப்ஷன்லேயும் சரி, இனிமேல் புரியுதா, இனிமேல் வர்றதில் ஆப்ஷன்லேயும் சரி கொஷன்லேயும் சரி, what do you think as trap word? புரியுதா? எந்திரிச்சு ஓடுறதுலே இருக்காதீங்க, சரியா? ஒரு வேளை இப்போ யூபிஎஸ்சி வந்துட்டு 6 மணி வரைக்கும் உட்காந்துருக்கவங்களுக்கு வேலைன்னா உட்காந்துருப்பீங்களா, உட்காந்துருக்க மாட்டிங்களா மேம்? நாளைக்கு 6 மணி வரைக்கும் உட்காந்து வேலையை வாங்கிட்டு தான் மேம் போவோம். உட்காந்துருப்பீங்களா மாட்டிங்களா? ஒரு 5 நிமிஷம் ஒன்று சொல்கிறேன், அதை கேட்க கூட பொறுமை இல்லையா? லிசன். சரி, கிளம்புங்க, நான் மற்றவங்களுக்கு மட்டும் வேலை வாங்கி கொடுக்குறேன், கிளம்புங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை கூட கேட்காம ஓடுறதுலே இருக்கீங்க. இது என்ன லாஜிக்கு? நான் ஒரு அட்டம்ப்டை கூட வேஸ்ட் பண்ணுவேன் மேம், 2 நிமிஷம் இங்கே உட்கார மாட்டேன் அப்படின்னு ஓடுறீங்க எல்லாரும், கரெக்டா? சி, லிசன். ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் when you are going into the exam hall, நீங்கள் இது வரைக்கும் படித்ததை விட இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல, இந்த ஜென்ரலைசேஷன்ஸ், எக்ஸப்ஷன்ஸ், இது வந்தால் இதுதான் நடக்கும், அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எக்ஸாம் ஹாலில். இதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. திரும்பவும் போயிட்டு அங்கே போயிட்டு நான் கஷ்டப்பட்டு தான் நான் எழுதுவேன், நான் வந்து யோசிச்சு தான் எழுதுவேன், டென்ஷன் ஆகும் மேம், நான் டென்ஷன் ஆகிறது தான் மேம் நான் படிக்கிறேன், அப்புறம் என்ன மேம் யூபிஎஸ்சிக்கு மரியாதை அப்படின்னு நீங்கள் பண்ணணுன்னா தாராளமாக பண்ணுங்கள். இல்லை, எனக்கு போய் ஸ்வாகாக எழுதணும், நான் போனேன்னா அப்படியே மார்க் வாங்கிட்டு நான் அடுத்து வந்தோடனே மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி சொன்னதெல்லாம் போய் திரும்ப பாருங்கள், புரியுதா? நான் கான்செப்டெல்லாம் பெருசாக நான் அவங்கள பாருங்கன்னு சொல்லலை, நான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக சில விஷயம் சொன்னேன்ல, இந்த வார்த்தை வந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்லாம் திரும்ப பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், கீ ஒரு பக்கம் வச்சுட்டு கொஷின்ஸை ட்ரை பண்ணுங்கள், புரியுதா? யூபிஎஸ்சி கீயை வச்சுட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யூபிஎஸ்சி கொஷின் பேப்பரை ட்ரை பண்ணுங்கள், யூபிஎஸ்சி கீயை வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள், வேர் யூ ஆர் கமிட்டிங் அ மிஸ்டேக்குன்னு பாருங்கள். அண்ட் டுமாரோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ பிரிங் இட். அதே மாதிரி ட்ராப் வேர்ட்ஸும் சைன் பண்ணிட்டு மார்க் பண்ணிட்டு வாங்க. அண்ட் தென் யூ செக், நான் சொல்கிறதும் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள், புரியுதா? இந்த மூளை இருக்குல்ல, அதை பத்திரமா வச்சுருக்காதீங்க, அதை யூஸ் பண்ணணும், அதுக்கு தான் அது இருக்காங்க, சரியா? அப்படியே சேஃபாக வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா எக்ஸாம் ஹாலே அது சேஃபாகவே இருக்கும். அங்கே வந்து எந்திரா என்னடா பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அது வேலை செய்யாது, சரியா? எங்கே வந்து என்னடா பண்ணுறேங்கிற மாதிரி போயிடும். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், 2 things I asked you to do. One is revise whatever I did today and mark the trap words and come, சரியா? And if possible அடுத்த questions எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், யூபிஎஸ்சி கீயை வச்சுட்டு சும்மா நான் இப்போ சொன்ன இதெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், புரியுதா? ஃபைன், தேங்க்யூ.